வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 10 CBSE சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், ஹாய் எவ்ரிவன். எஸ், இன்னைக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி அண்ட் சர்க்கிள்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ் யா, இட் இஸ் 10 o'clock. ஓகே, ரெடியா பசங்களா? ஆர் யூ ஆல் ரெடி? ஓகே, சோ ரெடினா ரெடி மேம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. டூ லைக் அவர் வீடியோ. எஸ், ஹாய் கனி, ஹாய் சூர்யா, ஹாய்டா ஹாய். எப்படி இருக்கீங்க எவ்ரிவன்? எஸ் எஸ் எஸ், ஐம் குட், ஐம் டூயிங் குட். ஓகே, so application of trigonometry நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். so இன்னைக்கு 10 pm and 4 pm you will be having class. okay, so yes பசங்களா, ரெடினா ரெடி அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, so நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். so பசங்களா, application of trigonometry உங்களுக்கு வந்து நம்மளோட trigonometry சாப்டர்ல இருந்து ரெடி. ஓகே, சூப்பர் சூர்யா. ட்ரிக்னோமெட்ரி சாப்டர்ல இருந்து அந்த லைக் நம்மளோட ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அது மட்டும் தான் நமக்கு வந்து இந்த சாப்டர்ல தேவை. எஸ், ஓகே புபி. ஸோ அப்போ வந்துட்டு ரெடி மேம். ஓகே, இனி ஆர் வெரி குட் வெரி குட். ஸோ எவ்ரிபடி இஸ் ரெடி. ஸோ நானும் ரெடி தான். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்ஸ் காட்டிடலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து நான் வந்து எப்படி டயக்ராம் வரையணும் எல்லாமே வில் பி டீச்சிங் இன் திஸ் செஷன். ஸோ இந்த செஷன்ல வந்து like overall revision we will do. okay va, rendu chapters odadu. one is application of trigonometry and another one is circles. okay va, circles la pyqs நம்ம வந்து solve பண்ண போறோம். okay, so இப்போ வந்து line of important questions இருக்கா மேம்? yes, important questions தான், pyqs தான் நம்ம வந்து solve பண்ணுவோம். okay, different pyqs we will solve. yes, what is your doubt? எஸ், ஓகே ஓகே. இப்போ சப்போஸ் நீ வந்து ஒரு காக்கா பறக்கிறது நீ எப்படி பார்ப்ப? காக்கா எங்க பறக்கும் பசங்களா? மேல தானே பறக்கும். ஸோ மேல நீ வந்து பார்க்கும்போது தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். நீ வந்து தண்ணிக்குள்ளார நீ வந்து ஒரு மீனை பாக்குற அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே, நீ நேரா பாக்குறது தான் உங்களோட லைன் ஆஃப் சைட். திஸ் இஸ் த 3 things you have to learn in application of trigonometry. that's it. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? லைன் ஆஃப் சைட்டா. ஸோ லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது, so that is, this is you. Say my name, Prasanna. This is you. okay va, line of sight. line of sight அப்படிங்கிறது, this is your line of sight. okay va, the line of sight drawn from the eye of an observation to a point object viewed from the observer. so line of sight is always இப்படி நேரா இருக்கிறதா line of sight. yes, definitely trigonometry we will take, don't worry. okay, அப்புறமேல் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், சம்திங் யூ ஆர் லுக்கிங் அப். ஓகே, நீ வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் காக்கா பறக்கிறது பாக்குற. ஸோ காக்கா எப்பவுமே மேல தான் பறக்கும். ஸோ யூ லுக் அப், ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். சப்போஸ் நீ வந்து கீழே இருக்கிற இந்த தண்ணியில இருக்கிற மீனை நீ பாக்குற அப்படின்னா தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். NCERT is the base. okay, so நம்ம வந்து NCERT நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும்? படிச்சிருக்கணும். okay, so but நீ வந்து PYQs பண்ணாலே, if you did PYQs is related to NCERT only. okay, NCERT அப்படிங்கிறது உனக்கு பேஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அதுதான் உன்னோட வந்து என்ன சொல்றது, ஃபியூவல். ஸோ அந்த ஃபியூவல் நீ எடுத்துக்கிட்ட அப்புறம்னா நெக்ஸ்ட் நீ வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும். அப்படிதான் அந்த ஒரு இது. ஓகே, பயம் இருக்காது எனக்கு இருக்கு மேம் அப்படிங்கிறீங்களா? பயப்படாதீங்க பசங்களா. எக்ஸாம் நம்ம எப்படியாச்சும் பார்த்துதான் ஆகணும். நீ படி, நீ எவ்வளவு நாளா படிக்க முடியுதோ படி. மற்றது நம்ம வந்து எக்ஸாம் எழுதி நம்ம வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வில் சி. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ இவ்வளோ பேர் இருக்கும் உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ நீங்க வந்து நல்லா படிப்பீங்கன்னா யூ வில் கெட் வாட் யூ வாண்ட். ஓகே, எஸ். ஓகே, இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அதெல்லாம் அப்படிதான். இதுல வந்து மோஸ்ட்லி ஐ வில் சஜஸ்ட்
இதுல வந்து தியரிட்டிக்கலா எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா do as much as problems from NCERT and PYQs. ஓகே, don't memorize maths பசங்களா, you will forget. ஓகே, forget பண்ணிடுவீங்க, நீங்க மறந்துடுவீங்க. ஸோ மெமரைஸ் பண்றது வந்து மேக்ஸ்ல வந்து நடக்காது. எப்பவுமே வந்து அது புரிஞ்சு படிங்க. ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் our trigonometric ratios tables. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குவிக்கா நான் வந்து லைக் sin theta அப்படின்னா sin theta is opposite side by hypotenuse. cos theta அப்படிங்கிறது adjacent by hypotenuse. tan theta அப்படிங்கிறது opposite by adjacent, இல்லாட்டி sin theta by cos theta. ஓகே, cosec அப்படின்னா that is 1 by sin theta, sec is 1 by cos theta and cot theta is 1 by tan theta. Clear? Yes, okay. So trigonometric ratios நீங்க வந்து படிச்சிருக்கணும். I just want you to learn with the triangle வச்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா trigonometryல இந்த மெமரைஸ் பண்றது நீங்க ஓகே மெமரைஸ் பண்ணலாம், பண்ண வேண்டாம் அது நான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல. ஓகே, so what I am telling is that triangles வச்சு படிக்கணும். ஏன் மேம் triangles வச்சு படிக்கணும்? பிகாஸ் நீ அப்ளிகேஷன் ஆஃப் trigonometryல இப்போ ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் எந்த trigonometric ரேஷியோ எடுக்கணும்? அதெல்லாம் நீ வந்து triangles யூஸ் பண்ணாதான் you will get it. ஓகே, மேம் till is enough. No மேம், till எதுப்பா எது? what is enough? till 90. yes, till 90 it is enough. yes, 360 இதெல்லாம் உங்களுக்கு வேணாம், 90 வரைக்கும் உங்களுக்கு போதும். இது வேணாம், ஓகேவா? இது நீங்க இப்போதைக்கு நீங்க வந்து you don't have to worry about it, just worry till 90. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் trigonometryல வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, try to answer as usual poll question. I will give you 45 seconds. start poll பசங்களா. எப்படி போல வந்து வரி ஆரம்பிங்க. ஓகே, சோ எப்படி ஆன்சர் பண்ணும்? ABCD ல எந்த ஆன்சர் கரெக்ட்டோ அது ABC, அது வந்து நீங்க சாட்ல போடணும். if a pole 60 meter high cast a shadow 2√3 meter long on the ground, the sun's elevation is சன்னோட elevation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்க தான் வந்து பாக்குறீங்க சன் வந்து மேல தான்டா இருக்கு. so your angle of elevation. ஓகே, கிளியர்? எஸ். ஒருத்தங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்களா? என்னடா நீங்க? ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்றாங்க? a pole of 6 meter high. so this is 6 meter high height இருக்கிற pole. ஓகே, so அதுல வந்து a shadow cast 22√3 long on the ground. ஒன்னு இல்லாட்டி இந்த சைடு விழுகலாம், இல்லாட்டி இந்த சைடு விழுகலாம். so I'm just taking it here. so 2√3 meter இங்க long on the ground. the sun's angle of elevations. பசங்களா, sun is here ன்னு வெச்சுக்கோங்க. sun is here. okay, sun is here. so you need to find angle of elevation which is theta here. okay, so எப்படி எடுக்கணும்னு மட்டும் நான் சொல்றேன். opposite side இருக்கா? theta ஓட opposite side is there, adjacent side is there. opposite side இருக்கா, adjacent side. opposite adjacent அப்படி வந்து யூஸ் பண்ற ஒரே ஒரு trigonometric ratio, that is tan theta. tan theta is equal to 6 divided by 2√3. இது வந்து 3 times வருமா? √3 இது cancel ஆகி போய் again √3 வருமா? tan theta is equal to √3 அப்படின்னா √3 வந்து எப்படி பசங்களா எழுதலாம்? tan theta is equal to tan of 60 degree எழுதலாமா? theta is equal to 60 degree. A ஆன்சரா? option A. yes, 100% Surya and Kani. very good. tan அதேதான், tan தான் நம்ம எடுக்கணும். ஓகே, கிளியர்? எஸ். so next question போலாமா? next question. a straight highway leads to the foot of a tower. இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்டது வந்து மேம் எப்படி வந்து டயக்ராம் வரையலாம்? ஓகே, எப்படி டயக்ராம் வரையலாம்? ஸோ அதுக்கு வந்து I will just give you small tips கிடையாது, tips. so what you have to do அப்படின்னா read பண்ணுவீங்க. obviously questionை read பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து சொல்றாங்க ஓகே இது leads to a tower. அப்ப நீங்க ஒரு டவர் வரையணும். according to the question you have to draw. ஓகேவா? so இப்போ இங்க பாருங்க
இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல ஒரு விஷயம் எனக்கு சொல்லும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல ஸோ யூ ஆர் அட் அ ஹைட். ஓகே, ஸோ அதுலேருந்து நீ கீழே பார்க்குற. ஸோ திஸ் இஸ் யுவர் லைன் ஆஃப் சைட். ஓகே, கீழே பார்க்குற, திஸ் இஸ் யுவர் லைன் ஆஃப் சைட் அப்படின்னா இங்கே தான் தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணும். கரெக்டா? ஸோ சின்ஸ் இது ரெண்டு பேரலாக இருக்கிற ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கரெக்டா? ஸோ இங்கே தீட்டானா இங்கேயும் தீட்டா தான் வரும். ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து எப்பவுமே ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் draw along the question, draw along with the question. ஓகேவா? கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போதே நீ வந்து ட்ரா பண்ணிடணும். ஓகே, ஸோ தட் ரோடு லீட்ஸ் டு அ டவரா, ரோடு லீட்ஸ் டு அ டவரா, அவ்வளோதான். ஓகே, அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தன் வந்து மேலே உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். வெரி குட் சூர்யா. கீழே வந்து அவன் இது பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 45 டிகிரியில் வந்து பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட் வந்து 30 டிகிரியில் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ கார் மூவ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதோ. எப்பவுமே யோசிச்சு வச்சுக்கோங்க, பெரிய ஆங்கிள்ஸ் வில் பி ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இதுதான் டவர். டவர் அண்ட் தி கிரவுண்ட் ஆல்வேஸ் மேக் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, டவர் அண்ட் வாட் எவர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த கிரவுண்ட் இட் வில் மேக் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. எஸ், ஹாய் கவிதா, ஹாய். இப்போ வந்து 45 30 இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து which is greater among 45 and 30 பசங்களா? 40. ஸோ 40 தான் ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது தான் 30 டிகிரி வரும். இப்போ வந்து 90 டிகிரிக்கு வந்து கிட்ட வரும்போது ஆங்கிள்ஸ் which is greater will come first. ஓகே, ஆங்கிள் which is lesser will come later. ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் 30 அப்புறமேல் 45 எழுதிடுவாங்க. கொஸ்டின் என்டையர்லி தப்பாயிடும். ஸோ ஒன் திங் இஸ் தட் draw the question along the question we have to draw. இப்போ ஃபர்ஸ்ட் we will read the question, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், we will draw. Okay, a straight highway leads to the foot of a tower. A man standing on the top of the 75-meter high tower observes two cars at an angle of depression 30 and 60 which are approaching to the foot of the tower. If one car is exactly behind the other on the same side of the tower, find the distance between the cars. Okay, இப்போ draw பண்ணிடலாமா? ஸோ என்ன சொல்றாங்க, ஸோ ஒரு ரோட், ஒரு ஹைவே leads to a tower. அந்த டவரோட ஹைட் கொடுத்துருக்காங்களா? எஸ், 75 மீட்டர். ஸோ ஒருத்தங்க வந்து இங்க நின்னுட்டு he is observing two cars which is at 30 and 60. ஸோ ஒரு கார் வந்து இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ one car is at here and another car வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. பசங்களா, which angle will come here? இங்க என்ன ஆங்கிள் வரும்? 86.5. எஸ், கரெக்ட். சூப்பர். இங்க என்ன ஆங்கிள் வரும்? 30 வருமா இல்ல 60 வருமா? 30 வருமா 60 வருமா? 60 வரும் இல்லையா? So here it is 60, here it is 30. Okay, இப்போ வந்து என்ன சொல்றேன், approaching the tower if the car, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம வரைஞ்சாச்சு. Find the distance between the car. So நான் வந்து tower A B C D அப்படின்னு நான் வந்து கொடுக்கிறேன். Okay, so this is car number 1 and this is car number 2. ரெண்டு கார் இருக்கா இங்க? car number 1 and car number 2 is here. So car number 1 னு car number 2 க்கு the distance you have to find. You have to find basically this distance. CD உனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். CD. Very good. CD கண்டுபிடிக்கணும். பசங்களா, CD கண்டுபிடிக்கணும்னா what we have to do? CD கண்டுபிடிக்கணும்னா, so இங்க பாருங்க, ஃபுல்லா there is BD. BD இருக்கா? BD ல இருந்து DB நான் மைனஸ் பண்ணா BD கிடையாது, BC total is BC minus BC minus BD will give CD. கரெக்டா? will give CD. ஸோ இப்போ வந்து எனக்கு BD கண்டுபிடிக்கணும், CD கண்டுபிடிக்கணும். I have to find BC BD. அப்படி இருந்தால் தான் என்னால் வந்து CD வந்து என்னால் கண்டுபிடிக்கும். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு I have to find BC அப்படின்னா BC பாருங்க, இப்போ வந்து நம்ம we have to consider triangle. Consider triangle ABC.
triangle ABC consider பண்ணோம் அப்படின்னா so இங்க வந்து 30 degree இருக்கு 30 degree ஓட opposite side is 45 adjacent side is BC BC is the longest side கரெக்டா opposite side இருக்கு adjacent side எனக்கு தேவை opposite side இருக்கு adjacent side so we have to take tan here கரெக்டா so that is tan 30 degree tan 30 degree is equal to AB by BC. Okay, what is tan 30 degree? 1 by root 3. What is AB பசங்களா 75. What is BC தெரியாத அதுதான் கண்டுபிடிக்கணும். So BC is equal to 75 root 3 centimeter meter கொடுத்திருக்காங்க. கரெக்டா BC is equal to 75 root 3. BC is equal to 75 root 3. Okay, BC கிடைச்சாச்சு. Next வந்து we have to find BD here. BD எந்த angle இருக்கு பசங்களா 60. கரெக்டா கரெக்டா very good. Triangle ABC ABD consider பண்ணோம் அப்படின்னா tan 60 degree எடுக்கலாமா because opposite side எனக்கு தெரியும் DB எனக்கு கண்டுபிடிக்கணும். So tan 60 degree is equal to AB by BD. What is tan 60 degree? Root 3. Root 3 is equal to 75 divided by BD. What is BD பசங்களா? BD will be equal to 75 divided by root 3. அதை வந்து எனக்கு 25 root 3 அப்படின்னு எழுதலாமா? 25 root 3. Yes, very good Surya, very good. So, இப்போ வந்து எங்கிட்ட BD is here and I have BC also. BD யும் இருக்கு BC யும் இருக்கு. So in order to find CD is equal to 75 root 3. Okay, 75 root 3 minus 25 root 3. So what you will get? 0, 7 minus 2, 50 root 3 கிடைக்குமா? 50. So you have to use 1.73 here. 1.73. So 1.73. So 50 into 1.73 பண்ணீங்கன்னா you will get the answer. So 173 into 5. 15, 1, 35, 36, 3, 8 வருமா? 0 you will get add up 1, 2. So your answer is 86.5 meter. எத்தனை பேருக்கு answer கிடைச்சிருக்கு? How many of you got? Very good, very good. 86.5 you got? Super. Okay, va, next question polama. Next question polama. Yes. Next. Again, from the top of a 7-meter high building, the angle of elevation of the top of a cable tower is 60 degree. And the angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower. Determine the height of the tower. So we will read question, read பண்ணியாச்சா? Next I have to do the diagram. From the top of a 7-meter building. So already அவன் வந்து 7-meter building க்கு மேலே நிக்கிறான். 7-meter building. Okay வா? அங்கிருந்து he is looking at some other tower. At an angle of elevation, okay, angle of elevation of 60 degree. And the angle of depression of its foot is 30 degree. So, அதே மாதிரி இங்க இருந்து கீழே பார்க்கறான். Okay, so, இங்க வந்து here it is 30 degree. ஆனா 30 degree இங்க தான் நமக்கு for நம்மளோட convenience-க்கு we have to write there. Okay வா? So, இங்க 30 degree இங்க வந்துச்சு. So, இப்போ வந்து என்ன கேக்குறாங்க? Determine the height of the tower. Determine the height of the tower. So, பசங்களா from here, நான் வந்து பேர் கொடுக்கிறேன். A, B, C, D, E. Okay. Since, இதில் இருந்து எதெல்லாம் equalனு first நீ எழுதி வச்சுக்கணும். Okay வா? DC is equal to BE. DC is equal to BE and that is equal to 7 meter னு எழுதலாமா? இங்க 7 meter னா இங்கேயும் 7 meter. Yes or no? அதே மாதிரி DE is equal to CB. DE is equal to BC. அது நான் வந்து some X அப்படின்னு எடுத்துக்கிறேன். X meter. Okay, X meter. I am taking it as X meter. Okay.
fine. x மீட்டர்னு எடுத்தாச்சு. ஸோ இப்போ பசங்களா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், அதுக்கு முன்னாடி we need to find the total height here. yes correct only. total height கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃபுல் ஏபி வந்து நான் h அப்படின்னு எடுக்கிறேன். ஃபுல் ஏபி ஓட லென்த் வந்து h அப்படின்னு எடுத்தா this will be h minus 7, AE will be h minus 7. இது full h அப்படின்னா this is h minus 7. okay. So அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் we have to consider two triangles. ஸோ இதுல வந்து மெயின் அஜெண்டாவே வந்து நம்ம இதோட ஈக்குவேட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? ஸோ consider triangle, consider triangle AED. ஓகேவா? AED. ஸோ ஆப்போசிட் சைடு இருக்கு, adjacent சைடு ஆல்ரெடி x ன்னு தெரியும். ஸோ what is tan of 60 degree? Tan 60 degree is equal to h minus 7 divided by x. Okay, x அப்படிங்கிறது DE. So tan 60 degree அப்படிங்கிறது root 3 is equal to h minus 7 by x, and x is equal to h minus 7 by root 3. So let it be equation number 1. Okay. Next triangle. Next triangle நான் வந்து consider பண்ணது DCB. Okay, triangle DCB. So DCB இருக்கு, 30 ஓட opposite side இருக்கு, and this is x, and this is also x. So இது ரெண்டு opposite and adjacent side we have. So we are taking tan of 30 degree, that is equal to 7 by x. What is x? X is equal to 1 by root 3 is equal to 7 by x வருமா? x ஓட வேல்யூ என்னப்பா வரும்? x is equal to 7 root 3. Let it be equation number 2. So பசங்களா, from equation 1 and equation 2, can I write equation 1 is equal to equation 2? Okay, equation 1 வந்து equation 2 க்கு equal. So அப்படினா 7 root 3 is equal to h minus 7 by root 3. Root 3 in the side kondu ponga, so that is 21 you will get. 21 is equal to h minus 7. H is equal to plus the minus 7 in the side vanda plus 1. Plus 7. 27 plus 7. H is equal to 28 meter. Abdini எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? H is equal to 28 meter. Very good, very good. Super. Super பசங்களா, super. இன்னைக்கு ஆளையே காணோம். What happened? Okay, 28 கிடைச்சிருக்கா? Super, super பசங்களா. Very good. Okay, next question போலாமா? Next question. Oh, இது அதே same question தான். Okay, so we will do one case-based question. Case-based question பண்ணலாமா? ரெண்டு case-based question இருக்கு. We all have seen that aeroplanes flying in the sky might have not thought how they actually reach to the correct destination. Air traffic control ATC provided by ground basic இதெல்லாம் வந்து கதை. ஓகேவா? சாரிடா, ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இது வந்து கதை. ஓகேவா? ஸோ வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின், கேஸ் பேஸ்ட் ஸ்டடி. இது வந்து கதை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. At a given instant, ATC find that the angle of elevation of an aeroplane from a point on the ground is 60 degree. Okay? After a flight of 30 seconds, first என்ன சொல்லியிருக்காங்க? The angle of elevation of the aeroplane from a point on the ground is 60 degree. After a flight of 30 seconds, it is observed that the angle of elevation changes to 30 degree. The height of the plane remains constantly as 3000 root 3. Use the above information to answer the following question. Okay, first question. Okay, so draw a neat labeled figure to show that the above situation diagrammatically. So அதுக்கு ஒரு 1 mark. So first என்ன பசங்களா சொல்லியிருக்காங்க? ஒரு பாயிண்ட்ல வந்து that whoever it is அவங்க வந்து வாட்ச் பண்றாங்க. ஏரோப்ளேன் in the point of the ground is 60 degree. Angle of elevation என்னன்னு சொல்லியிருக்காங்க? 60 degree அப்படிங்கிறாங்களா? So this is the point. Okay, so இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க தான் ஏரோப்ளேன் இருக்கு அப்படிங்கன்னா, so I will just draw the ground here. ground level நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். Okay, so இங்க வந்து இதுதான் வந்து height of the
aeroplane. So அது வந்து first என்ன சொல்லிருக்காங்க 60 degreeல வந்து hi Sivasaran, hi, hello. Elevation of an aeroplane from a point on the ground is 60 degrees. So this is the point on the ground and this is the aeroplane. Angle of elevation is 60 degree. Okay. So அதுக்கப்புறம் என்னாச்சு? After 30 seconds அப்புறம் it is observed that the angle of elevation changes to 30 degree. So கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு? Angle of elevation change ஆயிருச்சு. Okay, so that is இது வந்து 30 degree. இன்னொரு விஷயம் கூட அவங்க சொல்றாங்க, the height remains the same. It too had diagrams. என்ன பண்றது? படிச்சுதானே ஆகணும். ஓகே, ஸோ இதோட ஹைட் வந்து சேம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஹைட் சேமாக வரைஞ்சிக்கோங்க. ஹைட்டு சேம். ஸோ இது வந்து 3000√3 மீட்டர். இதுவும் வந்து 3000√3 மீட்டர். Now we have to label. நம்ம லேபிள் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ தட் இஸ் A, B, C, D, E. ஓகே, லேபிள் பண்ணியாச்சு. 1 மார்க். Height is constant. 1 மார்க் உங்ககிட்ட. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் டயக்ராம். வாட் எவர் தே செட் அது சொல்லி நம்ம எழுதுறதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. பெரிய விஷயம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த பிளேன் இன் 30 seconds? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் traveled by the train train கிடையாது, plane in 30 seconds அப்படிங்கிறாங்க. So again I will just draw the diagram. Okay, so this is our இது வந்து 60 டிகிரியா, இது வந்து 30 டிகிரியா, இது வந்து 3000√3யா, இதுவும் 3000√3. A, B, C, D, E. A, B, C, D, E. Okay, A, B, C, D, E. So, இப்போ வந்து first வந்து E positionல இருந்தாங்க. So, it was in E position. After 30 seconds, 30 seconds அப்புறம் Eல இருந்து Dக்கு shift ஆயிடுச்சு. So, you need to find this distance, BC or DE. BC distance நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். So, அதுதான் வந்து that is the distance traveled from or traveled after 30 seconds. From E to D ல வந்து என்னாச்சு? 30 secondsல E ல இருந்து D க்கு போயிடுச்சு. So இந்த ED we have to find. ED and BC is the same. ரெண்டுமே சேம் தான். Clear? Okay. So இப்போ வந்து BC கண்டுபிடிக்கணும். I have two triangles. So இப்போ என்ன பண்ணலாம்? Same concept தான். So இங்க பாருங்க, full length is AC ஆ? AC ஆ? AC ல இருந்து AB minus பண்ணலாமா? அப்படின்னா எனக்கு BC கிடைக்குமா? Yes. Simple. Okay, so இப்போ வந்து என்ன பண்ணோம்? First வந்து AC வந்து கண்டுபிடிச்சணும். AC. Okay, so consider triangle ADC. ADC consider பண்ணிட்டீங்க அப்படின்னா tan 30 degree எடுக்கலாமா? ஏன்னா opposite side தெரியும், எனக்கு adjacent side தான் வேணும். Yes, you got it. Super. Tan 30 degree is equal to 3000√3 divided by AC. Okay, so 1/√3 is equal to 3000√3 divided by AC. Okay, so AC is equal to, AC oda value என்ன வரும்? AC is equal to 3000 into 9 வருமா? Sorry, 3000 into 3 வருமா? So AC oda value is 9000 meter. AC கிடைச்சிச்சு. அதே same method you have to use for AB. Very good. AB கண்டுபிடிக்கணும். So அதுக்கு we have to consider triangle AEB. Consider triangle AEB. Again opposite side இருக்கு. I need to find the adjacent side. Angle கொடுத்திருக்காங்க. So tan எடுக்கலாமா? Tan of 60 degree is equal to 3000√3 divided by AB. Okay, so what is tan 60 degree √3? √3 is equal to 3000√3 divided by AB. √3 cancel ஆயிரும். So what will be the value of AB? AB is equal to 3000. Okay, so now we got AC, now we got AB. Next இப்போ என்ன பண்ணும்? We need to find BC பசங்களா. That is the distance traveled in 30 seconds. Yes or no? So therefore the distance traveled
traveled after 30 seconds. That is equal to AC la irundhu. That is AC minus AB. Okay, so that is equal to 9,000 la irundhu you have to minus 3,000. So that is equal to 6,000 meter. Don't forget to put units. Ma'am, ma'am, wait. Hi, Priya Govind. Clear? 6,000 meter. Okay, super. So that is our second question. This is done. Next, paranga, keeping the height constant. Keeping the height constant during the above flight, it was observed that after 15 root 3 minus 1 seconds, the angle of elevation changed to 45 degree. How much is the distance traveled in that duration? In that duration. Ma'am, when is class of introduction to trigonometry? Soon, I will take, okay? Definitely I will take that, don't worry. Trigonometry eduthalam. Okay, clear? Okay, இப்போ வந்து என்னப்பா சொல்றாங்க? Keeping the height constant. Trigonometry I will take, don't worry. Okay. Keeping the height constant. Height வந்து constant வச்சிருக்காங்க. Keeping the height constant during the above flight. It was observed that after 15 root 3 minus second la வந்து the angle of elevation வந்து 45 degree ஆயிடுச்சு. Okay. So நமக்கு வந்துட்டு so this is we have right now. Okay வா? This is 45 degree. So இது வந்து since the height is same, so 3000 root 3 meter. அதுக்கு முன்னாடியே வந்து 60 degree is already there. Okay வா? 60 degree வந்துட்டு already அங்க இருக்கு. Okay வா? இங்க பாருங்க 30 டிகிரிக்கு in between ல இருக்கு. So இந்த டயக்ராம்ல வந்து எடுத்தோம்னா இங்க தான் வந்து எங்கயோ 45 டிகிரி வந்து இருக்கு. ஓகேவா? So இப்போ 30 டிகிரிக்கு அவசியம் கிடையாது. We just only need this 60 and 45 degree. So இந்த distance நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த distance we have to find. So திருப்பி நேம் கொடுங்க. A, B, C, D, E. Okay, கொடுத்தாச்சா? பேர் கொடுத்தாச்சா? Hi Rakshna, hi. Okay. So இப்போ வந்து we have to find BC here, correct? BC is the distance. BC is the distance traveled after some இவ்ளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இவ்ளோ இது பண்ணது வந்து BC தான். ஓகேவா? BC. Okay, so BC அப்படி வரும்போது what will happen? BC தான் எனக்கு same procedure தான். BC is what I have to find. Same procedure. Okay, so consider. பசங்களா BC எப்படி கண்டுபிடிக்கலாம்? AC minus. AC is the longest side. AC minus AB. That is equal to BC. First we need to find AC here. AC already நமக்கு தெரியுமா? AC வந்து வேற. Okay. So consider triangle ADC. Okay, consider triangle ADC. So இங்க பாருங்க நமக்கு வந்து AC வரணும். ஓகே, ஆனா வந்து first is 30 degree இருக்கு, அப்புறமேல் இங்க இருக்கு. கரெக்ட்டா? So அப்ப we need 30 degree also. So இந்த BC இந்த AC AB வந்து இது வரைக்கும் தான், அதுக்கு வரைக்கும் மட்டும் தான் 60 degree is there. இங்க இருந்து இது வரைக்கும் 45 degree. So அப்படினா we also need 30 degree here. Okay, 30 degree வேணும். கரெக்ட்டா? இங்க பாருங்க திருப்பியும் 30 degree I am drawing here. So this angle is full of 30 degree. ABCD வந்து change பண்ணி எழுதலாம். Okay, இங்க பாருங்க ABCD EFG. Okay, EFG. ABCD EFG.
ஸோ அப்படின்னா எனக்கு வந்து ஐ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் மச் ஆஃப் பிளேஸ். பிசி தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். பிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? யூ காட் இட் சூப்பர். பிசி தான் பசங்களை கண்டுபிடிக்கணும். பிசி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? Any idea? AC minus AB. AC ல இருந்து AB எடுத்தோம் அப்படின்னா, ஆனா இங்க CD கூட வருமே. I can't understand. இன்னும் நான் சொல்ல. ஓகேவா? இன்னும் I didn't explain. ஓகே, நீங்க உங்ககிட்ட தான் நான் கேட்டேன். Sorry late. It's fine. Learning alphabets in maths. 1 2 3 வந்து நினைச்சு வந்தேன் மேம். ஆனா இங்க வந்து ABCD எல்லாம் இருக்கு மேம். என்ன மேம் இது அப்படிங்கிறீங்களா? Okay, did anyone get it the answer? இன்னும் கிடைக்கலையாடா? என்னங்கடா நீங்க? ஒண்ணுமே இல்ல, சேம் ப்ரொசீஜர் தான். இங்க பாருங்க, இது ஃபுல்லா வந்து 45 டிகிரியா? ஸோ இங்க இருக்க வரைக்கும் 45 டிகிரி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 60 டிகிரி. ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரியில் இருந்துச்சு. இது வந்து 3000√3 வந்துச்சு. திஸ் இஸ் 60 டிகிரி. ஓகே, ஸோ அதே வந்து ஆஃப்டர் சம் மினிட் இட் ஹாவ் ரீச்டு 45 செகண்ட்ஸ். ஓகே, எகெயின் வந்து 3000√3 மீட்டர் வந்துச்சு. இந்த டிஸ்டன்ஸ் தான் we have to find. This distance. Okay, let it be ABCDE. ஓகேவா? கிளியரா இப்போ? ஓகேவா? So same procedure. AC minus AB will give BC. Okay, so அப்படினா இது வந்து ஃபுல்லா வந்து 45 டிகிரி அந்த ஒரு இதுல இருக்கு. So now we have to find AC here. AC எந்த triangle வருது பாருங்க பசங்களா? ACD. ஓகேவா? triangle ACD வந்து எடுத்தோம் அப்படின்னா tan 45 டிகிரி எடுக்கலாமா? tan 45 டிகிரி is equal to 3000√3 divided by AC. Okay, what is tan 45 degree? 1. 1 is equal to 3000√3 divided by AC. You will get AC is equal to √3000√3 meter you will get. So, the full length வந்து உனக்கு வந்து 3000√3 meter you will get. Next AB கண்டுபிடிக்கலாமா? AB வந்து already என்னப்பா? tan 60 degree is equal to 3000√3 divided by AB. Okay, so √3 is equal to 3000√3 by AB. AB, what is AB பசங்களா? √3 cancel. AB is equal to 3000. Okay, now we need to find the value of BC. BC is equal to 3000√3 minus 3000. That is equal to 3000 into √3 minus 1 meter. Yes, yesterday I wrote this sum as test. Super. இது PYQ, case based studyல கேட்டிருக்காங்க. Okay, clear.
ஓகே, இப்போ வந்து our question is done. Next question பாருங்க. What is the speed of the plane in kilometer per hour? ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஸ்பீட் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பீட். ஸோ பாத்தீங்களா, வாட் இஸ் ஸ்பீட்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, ரெண்டு கேஸ் இருக்கு. ரெண்டு கேஸ்லயும் you will get the same answer. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பிசி. ஓகேவா, பிசி நம்ம கிட்ட வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து 30 செகண்ட்ஸ்ல இருந்து இங்க போயிடுச்சு. ஓகே, இங்க பாருங்க, ஆஃப்டர் இன் 30 செகண்ட்ஸ், இன் 30 செகண்ட்ஸ் அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, 30 செகண்ட்ஸ்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு பசங்களா? 30 செகண்ட்ஸ்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 6000 மீட்டர். கரெக்டா? ஸோ அது அப்படியே எழுதிக்கணும். 6000 meter divided by time, that is 30. Cancel, you will get 200 meter per second. Unit மறக்காதீங்க, don't forget the unit. Clear? So இப்போ next in 15 into root 3 minus 1 second, you will get the same answer. So speed is equal to, so what is the distance? Distance வந்து 3000 into root 3 minus 1. 3000 into root 3 minus 1 divided by time 15 into root 3 minus 1. ரெண்டு கேன்சல் ஆகி போயிருமா? இது வந்து உங்களுக்கு வந்து 2 times 200, you will get 200. So that is equal to 200 meter per second. Yes, clear? 200. Yes, clear. Okay, நீங்க வந்து கிலோமீட்டர் per செகண்ட்க்கு மாத்தினீங்கன்னா you will get that answer. நமக்கு வந்து மீட்டர் per செகண்ட்லயே நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ கொஸ்டின்ல வந்து எல்லாமே மீட்டர், எல்லாமே செகண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா மீட்டர் per செகண்ட்ல எழுதிருங்க. இல்ல டிஃபரெண்டா இருக்கு, 1 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படி இருக்குன்னா you can change on that. Clear? Okay, next question போலாமா? Next case based question. Next, one evening Kaushik was in a park. Children were playing cricket, birds were singing on nearby singing. A nearby tree of height is 80 meter. He observed a bird on the tree at an angle of elevation 45 degree. Angle of elevation, but we need to convert to kilometer per hour. If it's mentioned, you can convert, otherwise you don't. Do you remember him? The Aniyana? ஐயோ தெரியாதே. ஓகே, ட்ரீயோட ஹைட் 80 மீட்டர் கொடுத்துருக்காங்க. He observed a bird on the tree at an angle of elevation 45 degree. Okay, when a sixer was hit, a ball flew through the tree, frightening the bird to fly away in 2 seconds. Super. He observed the bird flying at the same height at an angle of elevation 30 degree and the ball flying towards him at the same height and angle of elevation 60 degree. நல்ல வேலை. அக்கா, did you forget Kaushik? No, that Kaushik. Yes, I under. அவங்களெல்லாம் எப்படி மறக்க முடியும்? லைவ்லேயே வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு போனாங்களே. எஸ், do remember, I do. So they have given the figure. So இங்க பாருங்க, so this is Kaushik. Kaushik வந்து இங்க நின்னுட்டு இருக்கான். So Kaushik is standing here. So he is observing a bird. Okay, பேர்டை வந்து பார்த்துட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ என்னாச்சு, பேர்டை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடில் வந்து ஒரு பால் வந்துச்சு. சிக்ஸர் அடிச்சான் யாரோ. பால் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, இந்த பேர்ட் பறந்து போய் வேற இடத்துல உட்காந்துச்சு வித் த சேம் ஹைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கௌஷிக் வந்து பேர்டை பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 45 டிகிரி. எஸ், ஹாய் பிரவீன், ஹாய்டா, வணக்கம். ஃபர்ஸ்ட் 45 டிகிரியில இருக்கான். நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து பேர்டை பார்க்கறது வந்து 30 டிகிரியில. ஓகே, இவன் பேர்டை பார்த்துட்டு திரும்பும் போதே வந்து இந்த பால் வந்து இந்த சைடு வந்துச்சு. அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படிங்கிறது 60 டிகிரி அப்படிங்கிறான். 60 டிகிரி. ஓகே, ஸோ அப்படின்னா at what distance from the foot of the tree was he observing the bird sitting on a tree? What பசங்களா?
At what distance from the foot of the tree was he observing the bird sitting on a tree? படிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்கக்கா. யாரு? அடே படிங்கடா, ஏதாச்சும் உட்காந்து படிங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேர்டை வந்து எப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவன் எப்போ பேர்டை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் லென்த் பிசி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு வந்து வி ஹாவ் 45 டிகிரி. ஸோ இதுதான் நம்மளோட ஆங்கிள் 45 டிகிரி. இந்த இதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகே, ஸோ 45 டிகிரி இருக்கு, ட்ரீயோட ஹைட் இருக்கு, அண்ட் ஐ நீட் டு ஃபைண்ட் த பிசி. இந்த ஃபூட்ல இருந்து இதுதான் ட்ரீ. ஸோ ஃபூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பிசி வந்துடும். ஓகேவா? ஸோ த டிஸ்டன்ஸ் அட் வித் த ஃபூட் ஆஃப் த ட்ரீ. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் பிசி ஹியர். என்னடா பென் எழுத மாட்டேங்குது? பிசியோட வேல்யூ we need to find. ஓகே, ஸோ பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 45. ஸோ இப்படிதான் இருக்கு உங்களோட டயக்ராம். ஓகே, ஹியர் கௌஷிக் வந்து நிக்கிறான். இதுதான் வந்து ட்ரீ, ஃபர்ஸ்ட் ட்ரீ. இங்க தான் பேர்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. பேர்ட் இது காக்கா இல்ல என்னமோ. ஸோ இது வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 80 மீட்டர். ஸோ இதுதான் வந்து சிபி. ஓகே, நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ். என்ன பண்ணலாம்? tan 45 டிகிரி எடுத்துடலாமா? tan 45 degree is equal to 8 divided by BC. 45 degree is 1. 80 divided by BC. BC is equal to 80. 80 meter. BC is equal to 80 meter. Yes. Okay, you got it. Super. Super, super, Surya. Okay, next. How far did the bird fly in the mentioned time? எவ்வளோ தூரம் போனாங்க அந்த காக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, வேர் இஸ் தட் காக்கா? கம் ஆன் காக்கா. ஓகே, ஸோ ஐயோ என்னென்னமோ நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் காக்கா எங்க இருந்துச்சு பசங்களா? ஏ பாயிண்ட்ல காக்கா இருந்துச்சு. ஆஃப்டர் 2 seconds காக்கா ஃப்ளூ ஹியர் டு டி. மேம் நவ் ஒன்லி கம்ப்ளீட்டிங் 7 chapters. சூப்பர், இன்னும் டைம் இருக்கு நமக்கு. Gonna do sample papers from Sunday and Monday. Super, very good strategy. ஓகேவா? ஸோ you need to find AD here. ஓகேவா? ADயும் BEயும் ஈக்குவலா? ஏன்னா இதே டிஸ்டன்ஸ் தான் பசங்களா இங்கேயும். ஸோ AD is equal to B. இனி BE கண்டுபிடிச்சாலும் இட்ஸ் ஃபைன், AD கண்டுபிடிச்சாலும் இட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ ஏடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லா ஏடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபுல்லா நம்ம வந்து we have to find AE here. கரெக்டா? AE கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் BC ல இருந்து டிவைட் பண்ணா you will get BE. So I need to get BE. BE கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? I need to find BE. BE கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து CE மைனஸ் CE ல இருந்து பசங்களா CE ல இருந்து BC மைனஸ் பண்ணலாமா? CE மைனஸ் BC. So you will get BE. So that is the distance. அப்படின்னா மேம் டிஸ்டன்ஸ் வந்து பறந்து போனது. யார் பறந்து போனாங்க? காக்கா. காக்கா கிடையாது, bird. So now we have to find BCE. Okay. டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? BE கண்டுபிடிச்சோமா? BE கண்டுபிடிக்கணும். BE கண்டுபிடிக்கணும் அப்படின்னா CE ல இருந்து CE மைனஸ் BC. CE மைனஸ் BC we have to do. சூப்பர், அதே தான் ஆன்சர், அதே தான். ஓகே, ஸோ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக ஐ எம் டூயிங் இட் ஹியர் பிகாஸ் எனக்கு வந்து ஃபிகர் அங்கே போய் இங்கே போய் பார்க்கணுன்னு எனக்கு பிடிக்கல, அதனால. ஓகே, ஸோ CE இருக்கிறது எந்த ட்ரையாங்கிள் பசங்களா? CE இருக்கிறது விச் ட்ரையாங்கிள்? CE this triangle. ஓகே, ஸோ CE கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கன்சிடர் triangle CED.
CED consider பண்ணோம் அப்படின்னா tan of 30 degree is equal to 80 divided by CE. 80 divided by CE. 1 by root 3 is equal to 80 by CE. CE வந்துட்டு 80 root 3 வருமா? 80 root 3 meter. So we got CE here. CE கிடைச்சிச்சு. Next வந்துட்டு next CE we got CE. Full length CE வந்து கிடைச்சிச்சு. That is 80 root 3. 80 root 3. இப்போ வந்து BE வந்து வேணாம். ஸோ அதனால எனக்கு CB வந்து கண்டுபிடி. CB வர ட்ரையாங்கிள் எது? CB வர ட்ரையாங்கிள் எது? CB வர ட்ரையாங்கிள் வந்து 45 டிகிரி இல்லையா? ஸோ ட்ரையாங்கிள் CBA அதுல இருந்து tan 45 டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா 80 divided by BC. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். BC is equal to 80 meter. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? எஸ். இப்போ வந்துட்டு now I need to find BE here பசங்களா. BE is equal to CE minus BC. What is CE? 80 root 3 minus 80. So that is equal to 80 வெளியில எடுத்தோம் அப்படின்னா root 3 minus 1 வந்துருமா? So this is your answer. Root 3 minus 1. So the distance flew by the bird after 2 seconds is 80 root 3 meter. So root 3 க்கு வந்து 1.73 நீ கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? நீ வந்து calculate பண்ணி you can write the answer. Yes. Okay. Yes, clear? Okay. இப்போ our question பார்த்தலாமா? After hitting the tree, how far did the ball travel in the sky when Kaushik saw the ball? இவன் ஒருத்தன் எங்கேயோ தேவையில்லாம போய் நின்னுட்டு நம்ம கிட்ட நான் அந்த பாலை பார்த்தேன், அது எவ்வளவு தூரம் போயிடுச்சு? ஓகே. ஸோ ஐயோ ஸோ இப்போ வந்து பேர்டு இங்க வந்துச்சா, பேர்டு மேல பால் தட்டி பால் வந்து இந்த சைட் போயிடுச்சு. பால் வென்ட் திஸ். ஆமாக்கா, ஓகே. பால் வந்து எஃப்க்கு போயிடுச்சு. ஹியர் எஃப்ல தான் வந்து பால் இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் FA ஆர் AF. FA இஸ் த டிஸ்டன்ஸ் traveled by the ball. Okay, FA is the distance traveled by the ball. Okay. So FA is equal to இதில இருந்து FA is equal to GB. FA is equal to GB. FA வந்துட்டு GB க்கு ஈக்குவலா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ now I have to find GB. இப்போ வந்து என்ன பண்ணலாம் பசங்களா? GB கண்டுபிடிக்கணும் அப்படின்னா to find GB is equal to BC ல இருந்து BC minus CG பண்ணலாமா? BC minus CG. BC ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன BC ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்? that is BC is already you know that is 80 meter. Now we have to find CG. Okay, CG is this. CG வர triangle பாருங்க, which is included the 60 degree. So opposite side இருக்கா 80 meter. Adjacent side தெரியுமா? Yes ma'am. So tan 60 degree எடுக்கலாமா? On which triangle பசங்களா? Triangle CGF. Tan 60 degree is equal to tan of 60 degree is equal to opposite is 80 divided by CG. So root 3 is equal to 80 by CG. CG is equal to 80 by root 3. CG கிடைச்சா 80 by root 3. Good. So இப்போ இதில இருந்து to find GB 80 minus 80 by root 3. 80 வெளியில எடுத்துடலாமா? So 1 minus root 3, 1 minus 1 by root 3 அப்படின்னு ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். இது எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எஸ், சூப்பர் கனி. அண்ட் கனி ஓகே, கனி யூ காட். அண்ட் சூர்யா, எஸ் சூப்பர் சூர்யா, வெரி குட். ஓகே, கிளியரா? எஸ். இப்போ நான் ஒன்று சொல்லிட்டா, ஆஃப்டர் சால்விங் திஸ் யூ வில் கெட் அன் ஐடியா. நீ எந்த கொஸ்டின் வந்தாலும் அடிச்சு நான் சொல்றேன், அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் யூ கேன் எஸ் தேர் இஸ்
4 PM you have class. எந்த மாதிரி question வந்தாலும் you can answer. Okay, clear? Next question பாருங்க. What is the speed of the bird? What is the speed of the bird in meter per minute if it had flown 20 root 3 plus 1 meter? Speed கேட்டிருக்காங்கடா, speed. Okay, so speed is equal to distance by time. What is the speed of the bird here? Okay, இப்போ வந்து அது 20 root 3 meter வந்து போயிடுச்சு அப்படின்னா, which means 20 root 3 plus 1 meter in 2 seconds. Second is already given in the question. 20 root 3 plus 1 meter வந்து 2 செகண்ட் குள்ளார இவ்ளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா what is the speed அப்படின்னு கேக்குறாங்க. So direct substitution 20 into root 3 plus 1 divided by அது 2 seconds கொடுத்திருக்காங்க. okay 2 seconds கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா 2 seconds தான் கொடுத்திருக்காங்க. ஆனா we need it in meter per minute. So அப்ப என்னப்பா பண்ணலாம்? So இப்போ எப்படி நீங்க கன்வர்ட் பண்ணுவீங்க? 60 செகண்ட்க்கு வந்து 1 மினிட் அப்படினா 2 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ? 60 by 2 sorry 2 by 60 so that is equal to 1 by 30 okay, so here it is 1 by 30. So 1 by 30 மேல போகும்போது what you will get? 600 into root 3 plus 1 meter per minute. 600 into root 3 plus 1. Very good Surya. Super. Clear இது வரைக்கும் ஓகேவா? So 2 case based study done. Next question போலாமா? இது ஒரு சூப்பரான question. Super question is this. This question is amazing. ஓகே, இதுல வந்து the main thing வந்து இந்த questionல வந்து பாத்தீங்கன்னா it is about the diagram. நீ வந்து ஒழுங்கா diagram வரையலனா it is very hard to find this the answer. ஓகேவா? So first ஒழுங்கா diagram வரைஞ்சிரணும். அப்புறமேல் நமக்கு எல்லாமே easy. அப்புறமேல் everything is easy. A boy whose eye level is 135 meter above from the ground spots a balloon moving with the wind in a horizontal line at some height of the ground. The angle of elevation of the balloon from the eyes of the boy at the instant is 30 degree. After 12 seconds, after எவ்வளோ seconds? 12 seconds, the angle of elevation reduces to 30 degree. If the speed of the wind is 3 meter per second, then find the height of the balloon from the ground. Height கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Okay. So we will take a new page. First we will அவனை வரைஞ்சிருவோம். Okay. This is the boy. அவனோட height வந்து 1.35 meter. இது வந்து ground level. Okay. First அதெல்லாம் வரைஞ்சாச்சு. 1. First என்ன சொல்றோம்? First நம்ம வந்து eye of sight வரைஞ்சணும். ஓகேவா? line of sight. So இங்க இருந்து line of sightல இருந்து he is watching a balloon. ஓகேவா? பலூனை வந்து அவன் observe பண்றான் at an angle of 60 degree. கரெக்டா? Angle of elevation as 60 degree. Okay, clear? இதுதான் first case. அப்புறமேல என்ன சொல்றாங்க? After 12 seconds, the angle of elevation reduces to 30 degree. After 12 seconds அப்படின்னா angle of elevation என்னவாயிருச்சு? 30 degreeக்கு change ஆயிருச்சு. So this is 30 degree. Okay. இது வந்து after 12 seconds. இப்போ வந்து if the speed of the wind is 3 meter per second, find the height of the balloon அப்படிங்கிறாங்க. ஓகே, கிளியரா? ஸோ இங்க பாருங்க, நமக்கு ஹைட் தெரியாது, ஹைட்டும் எதுவும் கொடுக்கலாங்க, ஜஸ்ட் ஸ்பீடும் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடும் டைம் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் டெலீட்டடா மேம்? இட் இஸ் நாட் டெலீட்டட். ஏன்னு சொல்லணும்? பிகாஸ் உங்களோட நியூ எடிஷன் என்சிஆர்டியோட புது புக்ல ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் இஸ் தேர். Whatever in the NCERT, it can be asked. So step deviation method is not deleted. You better study step deviation method. ஏன்னா வந்து அது உங்களோட calculation ஈஸி பண்ணிடும், அதாவது எரர் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பசங்களா பண்ணலாம்? ஸோ நான் வந்து
இப்போ 1.35 இங்க இருக்குன்னா இங்கேயும் 1.35 வரும், இங்கேயும் 1.35 வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கிரவுண்ட் லெவல். திஸ் இஸ் கிரவுண்ட் லெவல். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் நேம் A B A B எப்படி இப்போ நேம் கொடுக்குறதுப்பா? A B C D E F G H. ஓகே. ஸோ திஸ் AH CD FG எல்லாமே வந்து ஒரே ஹைட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ BC is equal to EF அதுக்கு நான் வந்து ஈக்குவல் டு X அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ திஸ் இஸ் as X. ஓகே, X. ஓகே, X மீட்டர். X மீட்டர் பிகாஸ் ஐ டோன்ட் நோ. ரெண்டுலையுமே X வந்து ஈக்குவலாக இருக்கும், கரெக்டா? ஸோ BC BEFல வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் X இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து இங்கே ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இருக்கா? எஸ் எஸ், அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து அது பார்த்துட்டு போகணும். ஓகேவா? எஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரீசன் 2023ல் அது கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரீசன். ஸோ யூ நீட் டு செக் இட். ஸோ இப்போ வந்து 2 ட்ரையாங்கிள் நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். கன்சிடரிங் 2 ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, மிச்சம் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இஃப் த ஸ்பீட் ஆஃப் த விண்ட் இஸ் 3 மீட்டர் தென் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி பலூன் ஃப்ரம் தி கிரவுண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இங்கிருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு 12 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கிருந்து பிஇலிருந்து இ வரைக்கும், பியிலிருந்து இ வரைக்கும் இட் டுக் 12 செகண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஸ்பீட். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். 3 மீட்டரா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் உனக்கு கிடைச்சிருமா? CF. டிஸ்டன்ஸ் CF is equal to 12/3. சாரி, டிஸ்டன்ஸ் D is equal to எங்க எழுதுறது? எங்க எழுதுறது? S is equal to D/S பசங்களா, சாரி D/T. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் இன்டூ டைம், தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 3, டைம் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் 36 மீட்டர். ஸோ CF உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? CF is equal to 36 மீட்டரா? CF is equal to 36 மீட்டரா? மேம் டேக் 2 ஹைட்ஸ். அதேதான், that is what we gonna do. அதுதான் பண்ண போறோம். ஓகே. ஸோ இங்க வந்து 36 மீட்டர் அப்படின்னு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பசங்க இங்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்றது? ஓகே, பேசாம இதுக்கு எக்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? இதுக்கு எக்ஸ் எடுக்க வேணாம். ஓகே, அது நம்ம இக்குவேட் பண்ண போறோம். பேசாம we will take let AC is equal to x மீட்டர். ஓகே, AC வந்து x மீட்டரா இருக்கட்டும். இது வந்து நம்ம இக்குவேட் பண்ண போறோம். ஏன்னா அது ரெண்டுமே ஈக்குவலா, அதுதான் what we gonna equate. எஸ் 36. வெரி குட் சூர்யா, சூப்பர். பேக் அப்படிங்கிறாங்க. ஓகே, பேக். ஓகே, சரிடா. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கன்சிடர் 2 ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் ABC. ட்ரையாங்கிள் ABC. அதுல இருந்து tan of 60 டிகிரி எடுக்கலாமா? tan of 60 டிகிரி is equal to BC divided by BC by X. Okay, what is tan 60 degree? √3. √3 is equal to BC. √3x is equal to BC. Let it be equation number 1. √3x is equal to BC. அது நான் equation number 1 எடுத்துக்கிறேன் பசங்களா. BC is equal to EF. X வேணாம். BC is equal to EF. So அதுதான் நான் வந்து equate பண்ண போறேன். Okay. Next வந்து triangle AEF. Triangle AEF எடுத்தோம் அப்படின்னா tan of 30 degree. Okay, tan 30 degree வந்துச்சு அப்படின்னா EF divided by X plus 36. AF என்னது? AF is equal to AE plus CF. AE என்னது? X தெரியாது. CF இப்பதான் கண்டுபிடிச்சோம் 36. So
இப்போ இது வந்துச்சு இப்போ 1 by root 3 is equal to EF divided by x plus 36. Cross multiply பண்ணலாமா? X plus 36 is equal to root 3 EF. EF is equal to x plus 36 divided by root 3. Let it be equation number 2. ரெண்டுமே equate பண்ணலாமா பசங்களா? ரெண்டுமே equate பண்ணலாமா? Because BC is equal to EF. BC is equal to EF. Okay? Equating. 1 is equal to 2. Okay, 1 is equal to 2. What is 1? Root 3x. Root 3x is equal to x plus 36 divided by root 3. Cross multiply பண்ணலாமா? 3x is equal to x plus 36. 2x வந்துருமா? x இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. 2x is equal to 36. X is equal to 18. Did you get? X is as 18 meter பசங்களா? Then solve for x. Simple, right? But this is a very good question. So இப்போ வந்து we got x is equal to பசங்களா x is equal to x வந்து நமக்கு வந்துட்டு 18 கிடைச்சிருக்கு. இதோட finished-ஆ? No, it is not, right? நம்ம கிட்ட வந்து என்ன கேட்டிருங்க? They are asking for the height here. Okay, height கேட்டிருக்காங்க. So height is basically ஏதாச்சும் ஒரு equationல நீ வந்து substitute பண்ணிக்கலாம். Okay, so either x இப்போ வந்து இங்க root 3x இங்க இருக்கா? BC வந்து உனக்கு கிடைச்சிரும். Okay, substituting x is equal to 18 in equation 1. What is equation 1? Root 3x is equal to BC. Okay, so that is 18 root 3 is equal to BC. You will get BC உனக்கு வந்து 18 root 3 கிடைச்சிச்சா? Otherwise you can directly otherwise we can directly solve for h. h க்கு solve பண்ணலாம். ஆனா இங்க 1.35 is there, no? It is better to add. Okay, இதிலே நீ வந்து add பண்ணிக்கலாம். So 18 root 3 plus 1.35. 1.35 is the answer you will get. Ma'am, where is this 1.35? இங்க பாருங்க. Since BC is equal to EF, so in the full height you got it as 18 root 3. Okay, va? So height in the balloon or height from the ground. So since this is ground level, இதுதான் ground level பசங்களா. இதுதான் ground level. அதிலிருந்து இந்த portion you got, இந்த portion is already 1.35. So 1.35 நீ add பண்ண போதும். So height of the balloon from the ground, so that is equal to 18 root 3 plus 1.35. Okay, solve panna, I think you will get somewhere around 32.49. Okay, 32.49. Solve பண்ணீங்க அப்படினா 32.49 meter உனக்கு கிடைக்கும். Height கண்டுபிடிச்சாச்சு. Very nice question is this. Okay, நல்ல ஒரு question இது. உங்களோட நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு புக் அப்படி இப்படி ஏதாச்சும் நோட்ஸ் அப்படின்னு வச்சுக்கீங்கன்னா இந்த ஒரு क्वेश्चन மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ். So I will give you one homework. அதே மாதிரி ஒரு क्वेश्चन தான் இது. ஓகே, இது கிடையாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஹாய் ஜோனா, ஹாய். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन இதே ஒரு क्वेश्चन இங்க இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் அது கொடுக்கிறேன். ஓகே, சேம் क्वेश्चन ஹோம்வொர்க். So இந்த question பாருங்க. 31.1. Yes, correct Surya, super. அதேதான். The angle of elevation of an airborne helicopter from a point A on the ground is 45 degree. Okay, so angle of elevation (45 degree). After a flight of 15 seconds, the angle of elevation of the helicopter changes to 30 degree. The helicopter is flying at a constant height of 2000 meter. Find the speed of the helicopter. You need to find the speed கேட்டிருக்காங்க. So என்னென்ன questions கேட்டிருக்காங்க? Speed கேட்பாங்க, time கேட்பாங்க, distance கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க இதுல இருந்து. Okay. So after 15 seconds, angle of elevation என்னாச்சு? 30 degree மாறிடுச்சு. Okay, angle of elevation changed to
30 degree. Okay. So height வந்து remains the same. So height வந்து பசங்களா அதே 2000 மீட்டர்ல தான் இருக்கு. இங்கேயும் அதே 2000 மீட்டர்ல தான் இருக்கு. கிளியரா? So இங்க A, B, C, D, E அப்படின்னு மார்க் பண்ண போறேன். So now we have to find the distance. Speed கண்டுபிடிக்கணும். So speed கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு first எழுதி வச்சுக்கோங்க. Speed is equal to distance divided by time. Distance divided by time. So BC இப்போ இங்கதான் இங்கிருந்து இது வரைக்கும் போயிருக்கோம் இப்போதைக்கு Bல இருந்து C வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இங்கிருந்து Dக்கு போயிட்டோம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஹி டிராவல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் we have to know. அப்புறமேல் ஈல இருந்து டி வரைக்கும் போறதுக்கு 15 செகண்ட்ஸ்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து நம்ம இடி கண்டுபிடிக்கணுமா? இடி we have to find. இல்லாட்டி இங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இடி is equal to BC. So now we have to find BC. BC தான் நமக்கு வந்து சொல்றதுக்கும் எழுதுறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் we have to take. ஓகேவா? So that is இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? AC minus AB will gives BC. First AC கண்டுபிடிப்போம். So in triangle ACD. ACD. Triangle ACD. Tan 30 degree is equal to 2000 divided by AC you will get. What is AC பசங்களா? 2000 into root 3 வரும். Direct substitution தான். D is equal to, yes, very good, correct-ஆ கண்டுபிடிச்சிட்டீங்க. Next வந்து in triangle. Next we have to find AB. AB வர triangle எது? ABE. ABE. So 45 tan 45 degree is equal to 2000 divided by AB. What is the value of AB? AB is equal to 2000. Okay. Now we need to find the distance. Distance D is equal to 2000 root 3 minus 2000. 2000 வெளியில எடுத்துலாமா? 2000 வெளியில எடுத்தோம் அப்படின்னா you will have root 3 minus 1. So this is distance. Very good Surya. Super da Surya. இப்போ ஸ்பீட்ல வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். So that is 2000 into root 3 minus 1 the whole divided by 50. Okay, so this is for like 3 times. இது வந்து 400. Okay, so இப்போ வந்து root 3 minus 1. So இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்களே இங்க. So speed நமக்கு வந்து இப்போ 400 into 1.73 minus 1. 1.732. 1.732 minus 1 divided by 3. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. So இப்போ வந்து 400 into 0.732 divided by 3 வருமா? So calculate பண்ணீங்கன்னா 732 into 4. 4 into 2 is 8. 3 into 4 is 12. 1, 28, 29 வரும். கூட 2 0 வரும். எவ்வளோ டெசிமல்? 1, 2, 3. 1, 2, 3. டெசிமல் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா 292.8 வரும். ஸோ இங்கே வந்துட்டு 292.8 divided by 3 போட்டிங்க அப்படின்னா இது வந்து 9 டைம்ஸா? இங்கே வந்துட்டு 2 வருமா? 7 வருமா? இங்கே 1 வருமா? ஸோ 0.6 வருமா? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 97.6 meter per second. 97.6. Very good, super. Yes, clear. So இதோட நம்மளோட application of trigonometry நம்ம வந்து wind up பண்ணிக்கலாம். So this question homework மறக்காம இதை ஆன்சர் பண்ணிடுங்க. Next we will go to circles. Okay, circles போலாமா? Circles. Yes. So circles chapterல வந்து ரெண்டு தியரம் you have to learn. Okay, ரெண்டு தியரம் இருக்கு. First one வந்து mainly வந்து tangent. Okay, தியரம் 1 என்ன சொல்லுது?
the tangent at any point of a circle is perpendicular. Hi Vikesh, hi. Okay, so the tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. வேற எங்கயாச்சும் இல்லப்பா இங்க தான் waiting for circles only ma'am. Hi. Okay, so circlesலாம் நிறைய questions, நல்ல questions இருக்கு. Please make this. Yes, definitely I will make it easy. Hello Rahman. Hello, hi. Okay, so first theorem என்ன சொல்றது? It's a very basic theorem, very important ஆன theorem. நிறைய இடங்கள்ல நம்ம வந்து இது யூஸ் பண்ண போறோம் இல்லையா? So that is radius of the circle. Radius of the circle and the tangent. Tangent அப்படின்னா சர்க்கிளோட ஒரு பாயிண்ட் வழியா டச் பண்ணி போற லைனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? tangent அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? So this tangent AB and this radius makes an angle of 90 degree அப்படிங்கறாங்க. Okay, clear? So இதுக்கு proof இருக்கா? Yes, proof இருக்கு. Okay, உங்களோட சிலபஸ்லயே வந்து theorem 1 proof படிக்கணும், theorem 2 proof படிக்கணும். Okay, suppose இப்போ வந்து triangles chapterல ஓகே என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து தியரம் கொடுத்துட்டு இந்த தியரம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க? ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ விச் இஸ் பிபிடியை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி லிட்டரலி அவங்க வந்து தியரம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இஃப் அ லைன் பாசஸ் த்ரூ 2 distinct points which is parallel to another point அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறமேல் வந்து அதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். ஸோ தேர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் ஃபர்ஸ்ட் தியரம் கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஓகே, அது வந்து ஒரு நியூ பேட்டர்னா எனக்கு ஐ ஃபெல்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரூஃப் வந்து பார்க்கும்போது ஓபி இஸ் ரேடியஸ், அது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஓபி வந்து நமக்கு ரேடியஸ் அப்படின்னு தெரியும். ஸோ கன்சிடர் அ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? கன்சிடர் அ பாயிண்ட். ஓகே, கன்சிடர் அ பாயிண்ட். இல்லாட்டி நம்ம வந்து இப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் ஃப்ரம் பேசிக்ல இருந்து, ஃபர்ஸ்ட்ல இருந்து. கேசன்பர்க். ஓகே ஓகே, என்னடா இது? சே மை நேம் கேசன்பர்க் மேம். சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஜாயின், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்சிடர் அ பாயிண்ட். கன்சிடர் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதணும் அப்படின்னா கன்சிடர் a point Q on the tangent AB. AB ல வந்து ஒரு Q பாயிண்ட் நம்ம வந்து AB அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம Q அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வந்து என்ன பண்றோம்? பேக் அப்படிங்கறாங்க. எஸ், சூப்பர். Consider a point Q on the tangent AB. Join OQ. Okay, join OQ. No, it's not recorded. I am live. Okay, so consider a point R. Illeti whatever a point on the line. Fake live. இல்ல இது நெசம். வேணும்னா கிளிச் எல்லாம் காட்ட முடியாது. Okay, so consider a point on the line OQ. Consider a point R அப்படின்னு கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, is this AI? No, it's the real life. Is this AI? Okay, so OP and OR அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் we will get. ஓகேவா? Okay, so let OR. இதுல வந்து what we can write? OP is equal to OR அப்படின்னு எழுதலாமா? Consider a point R where OP is equal to OR since radius of the circle. என்னது பசங்களா? Radius of the circle. So இது வந்து radius of the circle அப்படிங்கறாங்க. OP is equal to OR, radius of the circle. சரி, இருந்துட்டு போட்டோம். So அப்படி இருக்கும்போது since OR lies on the line
on the line OQ, which implies OR is less than OQ. Okay, OR வந்து OQ க்கு less than. Since இங்க பாருங்க OQ குள்ளார இருக்கிறது இந்த OR அப்படிங்கிற அந்த லைன் இல்லாட்டி R அப்படிங்கிற அந்த பாயிண்ட். So OR will be always less than OQ. It is அதோட ஒரு லைன் செக்மெண்ட். So எப்பவுமே அது வந்து கம்மியா தானே இருக்கும் கரெக்டா? OR will be always less than OQ. ஓகேவா? So OR will be less than OQ. அதுக்கப்புறம் OR க்கு பதிலா substituting OR as since இப்படி எழுதிக்கோங்க. Since OR is equal to OP, which implies OP will be also less than OQ. மேம் இதெல்லாம் எதுக்கு மேம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசங்களா நமக்கு வந்து we have to show that radius and this tangent is perpendicular. இல்லாட்டி it makes an angle of 90 degree. So நமக்கு வந்து என்ன தெரியும் 90 degree இல்லாட்டி perpendicular distance is always the shortest distance. கரெக்டா? அதுதான் நம்ம இங்க வந்து ப்ரூவ் பண்ண போறோம். perpendicular distance அவங்க தான் எப்பவுமே the shortest distance. நம்ம நேத்தி கூட கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில what is the shortest distance from this point அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அதே சேம் தான் perpendicular distance is the shortest distance. எஸ் இது வந்து சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதனால தீரம் நான் சொல்லிடுவேன். ஈஸி தீரம் தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது OP is less than OQவா? அதே மாதிரி நீ வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நீ வந்து கன்சிடர் பண்ணன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி சப்போஸ் இங்க வந்து OQ1 இப்போ வந்து PQR S நான் எடுக்கிறேன். அதே மாதிரி T நான் எடுக்கிறேன். ST U அந்த மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னா there will be always OP will be always less than OS. OP will be less than OT. OP will be less than OU. Always வந்து உனக்கு வந்து கிடைச்சிரும். Okay, so try to prove this. So therefore you can say OP is the shortest distance. OP is the shortest distance. Therefore OP is perpendicular to the tangent AB. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் இஸ் ஆல் அபவுட் நீங்க அதே மாதிரி ப்ரூவ் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. கான்செப்ட் வந்து கரெக்டாக அதில் இருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் ஹியர் இட் இஸ் OP வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து காட்டுறோம். ஓகே, OP இஸ் லெஸ் தென் OQ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் we are taking some similar points and we are showing okay OP is always less than. நீ எந்த பாயிண்ட் டான்ஜென்ட்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் OP is less than. Since OP is radius, so radius and tangent is making an angle of 90 degree or radius and tangent வந்து perpendicular. That's it. Simple as that. Okay வா? Next வந்துட்டு okay, next theorem வந்து பாத்தீங்கன்னா next theorem is this. Okay, so இப்போ வந்து now it is easy. Okay. இப்போ இது பாருங்க. Circle ல வந்து on the point, on the circle only one tangent we can draw. ஒரு பாயிண்ட்ல வந்து சர்க்கிள்ல if you are taking one point exactly one tangent you can draw. ஓகேவா? இப்போ நான் வந்து அதுவே I am taking a point outside the circle. எக்ஸ்டர்னலா ஒரு பாயிண்ட் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி எடுக்கும்போது I can literally draw two tangents. எவ்வளோ tangents வரும்? 2 tangents. Secant differ tangent. Yes, secant is something will be inside. ஓகேவா? secant வந்து உள்ளார இருக்கும், tangent வந்து வெளியில இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் P is equal. வெரி குட். அதே தான். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து 2 டான்ஜென்ட் வரையலாம் பசங்களா. அந்த 2 டான்ஜென்ட்டுமே இப்போ வந்து சப்போஸ் இது P, இது A and B அப்படின்னு இருந்துச்சுன்னா PA will be always equal to PB. PA is equal to PB. ஓகே, 2 டான்ஜென்ட்டோட லென்த் will be equal. ஓகே, இந்த 2 டான்ஜென்ட்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் we have to prove that. ஸோ அதுக்காக நம்ம வந்து we have to the length of the tangent drawn from an external point of a circle are equal. So we have to prove that PR is equal to PQ. Okay, so proof. Okay, construction நம்ம வந்து பண்ணோம். ஓகேவா? construction வந்து join OQ, construction
join OQ and OR. OQ வும் OR வும் join பண்ணிக்கோங்க and OP யும் join பண்ணணும். Okay. OQ, OR, PO. So only this part will be given. அதுதான் நம்ம கிட்ட இருக்கும். OQ வும் OR வும் PO யும் நம்ம வந்து join பண்ணிக்கணும். ஓகே, அது வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, சோ பசங்களா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது பசங்களா? OQ is radius. கரெக்ட், நமக்கு தெரிஞ்சது first we will write. PO Q is equal to PO Q is equal to POR. Yes, correct. இந்த லைன் வந்து இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணும். கரெக்ட் தான். ஓகே, ஸோ இது வந்து OR is radius, sorry, OQ is radius, OR is radius. Okay, and PQO, angle PQO, இது radius, இது tangent. இது radius, இது tangent. So from theorem 1, it will makes an angle of 90 degree. It will makes an angle. பசங்களா, இந்த triangles questionல keep this in mind. Keep this in mind. That is radius உம் tangent எங்கேயாச்சும் டச் பண்றாங்களா அப்பவே அங்க போய் 90 டிகிரின்னு எழுதிரணும். ஓகே, radius உம் tangent எங்கேயாச்சும் டச் பண்றாங்களா, எங்கேயாச்சும் radius and tangent இப்படி இருக்காங்க அப்படின்னா அங்க 90 டிகிரி எழுதிருங்க. அதை வச்சு யூஸ் இல்லாட்டி கூட யூஸ் இருக்கும். அதை வச்சு தான் இந்த சாப்டரே. Just write it. Paper presentation, definitely I will do it. Okay, so PROQ, angle PROQ வந்து என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். பசங்களா, அப்ப வந்து நான் வந்து இப்படி சொல்லாமா? triangle POQ and triangle POR. triangle POQ and triangle POR. ஓகே, இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து எப்படியாச்சும் ஈக்குவல்னு காட்டணும். ஓகே, எந்த கான்செப்ட் எடுத்துட்டு வரணும்? இங்க கான்கிருவன்சி கான்செப்ட் எடுத்துட்டு வரணும். எதுக்கு மேம் கான்கிருவன்சி கான்செப்ட்? பசங்களா, கான்கிருவன்சில தான் சைட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. சிமிலாரிட்டியில அப்படி சிமிலாரிட்டினா இட்ஸ் சம்திங் லைக் ரேஷியோஸ் ஈக்குவலா வருது. கான்கிருவன்சில தான் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு டேக் கான்கிருவன்சி தியரம் ஹியர். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா we can say இதுல இருந்து OQ is equal to OR. OQ is equal to OR since இது வந்து radius of the circle. ஓகேவா, இது வந்து radius of the circle. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்? angle PQO is equal to angle PRQ is equal to 90 degree from theorem 1. ஓகே, நீங்க theorem 1 எழுதணும் if they asked. Okay, for 5 marks question இருந்துச்சுன்னா theorem நீங்க எழுதணும். என்ன எழுதணும்? the radius and the tangent makes an angle of 90 degree அப்படின்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க OH அல்ல OH கிடையாது, OP is equal to OP common side. ஓகே, common side or hypotenuse னு கூட சொல்லலாம். hypotenuse side. Okay, so we got an angle here. So இது எனக்கு right angle னு தெரிய வந்துச்சு. hypotenuse of the triangle is also same and அவங்களோட another side S is also same. So by RHS criterion, எனக்கு வந்து என்ன சொல்லலாம் பசங்களா? triangle POQ is congruent to triangle POR. கரெக்டா? RHS, very good. அப்படினா by CPCT, by corresponding sides of congruent triangle CPCT, corresponding sides of CPCT, what you can say? PQ will be equal to PR. Hence proved. Yes, definitely explain பண்றேன். So இப்போ வந்து நம்ம ரெண்டு triangle consider பண்ணோம். இங்க பாருங்க, we consider two triangles. So that is one is PQO இந்த triangle and இந்த ரெண்டு triangle நம்ம வந்து choose பண்ணோம்.
கான்கிருவன்சி தியரம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? கான்கிருவன்சில தான் ரெண்டு சைட்ஸ் இல்லாட்டி சைட்ஸ் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஈக்குவல். சைட்ஸ் ஈக்குவல் தான் நமக்கு வந்து இங்க வந்து ப்ரூவ் பண்ண. ஆக்சுவலி ரெண்டு சைட், ரெண்டு டான்ஜென்ட்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ வி ஹேவ் யூஸ் கான்கிருவன்சி ஹியர். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோமா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்த போது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட் எவர் இட் இஸ் ஈக்குவல் வி ஹேவ் நம்ம வந்து எழுதியாச்சு. ரேடியஸ் ஈக்குவலா? radius equal, that is OQ is equal to OR, radius of a circle. That is one side of a triangle. Okay va? Triangle oda or side da vandu radius. Next parunga, this is PQ is a tangent, OQ is a radius. So tangent and the radius will make an angle of 90 degree. Theorem 1 la padichoma. Radius and the tangent will make an angle of 90 degree. So we have learned. So adhe madri inga oru tangent irukku, inga oru tangent irukku. இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு, இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு. So 290 degree it will make. So corresponding இருக்கிற 90 degrees. So அப்படினா we can write. So angle PQO is equal to PRO is equal to 90 degree. So it is a right angle. Correct? Triangle ஓட அது ஒரு right angle. Next பாத்தீங்கன்னா OP is common. இந்த ரெண்டு triangleக்குமே OP is common. So common side. So பாத்தீங்கன்னா இது 90 degreeயா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் ஹைபோடென்யூஸ். கரெக்டா? OP ஓட ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் ஹைபோடென்யூஸ். கிளியர்? சோ ஹைபோடென்யூஸ் வந்து இங்க ஈக்குவல் அப்படிங்கறாங்க. சோ ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைபோடென்யூஸ் இஸ் ஈக்குவல். சோ I got a right angled triangle which is equal in two triangles, hypotenuse which is equal in two triangles, and a side which is equal in two triangles. So that is RHS criterion. So by RHS criterion ரெண்டு triangle நான் similarன்னு சொல்லிட்டேன். So by CPCT எனக்கு வந்து என்ன சொல்லலாம்? corresponding parts இல்லாட்டி corresponding sides of a congruent triangles are always equal. PQ and PR are the congruent sides. So அது ரெண்டு பேரும் equal அப்படின்னு சொல்லியாச்சு. So this is what we have to prove. Okay, clear? Now it is clear. Yes, okay. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Try to answer. Very easy question. என்ன question இது? In the given figure, PQ is a tangent. PQ வந்து tangent அப்படின்னு சொல்லிருக்காங்க. To the circle with center O, angle OPQ is X and POQ is Y. Then X plus Y is equal to அப்படிங்கறாங்க. X plus Y. What will be the answer? Okay. First வந்து நான் என்ன சொன்னேன் பசங்களா? Tangent தெரியுதா? Radius தெரியுதா? அப்படினா இங்க 90 degree போட்டுறணும். அவ்வளவுதான். So can you see a triangle here? So sum of all the angles, angle sum property la x plus y plus 90 is equal to 180. Okay, so 90 is equal to, 90 is equal to x plus y is equal to 90 you will get. So இதுதான் நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Option B. 100%. Surya, Kani, Vikesh and Priya. Very good, very good. Okay, next question. Next question. In the given figure, TA is a tangent. TA is a tangent to the circle with center O such that OT is 4 cm. Angle OTA is 30 degree. The length of TA. Okay, so இப்போ வந்து என்ன பண்ணலாம்? மேம் tangent இருக்கு ஆனா radius இல்லை. நீங்க வரைஞ்சுக்கோங்க radius. Okay. So will this make an angle of 90 degree? இது ஒரு 90 degree make பண்ணுமா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? TA கேட்டிருக்காங்க. So this length. இந்த length தான் கேட்டிருக்காங்க TA. Okay. So 30 degree ஓட adjacent side. 30 degree ஓட adjacent side. 30 degree ஓட hypotenuse is given. Adjacent is we have to find. So அப்படினா cos 30 degree. Cos of 30 degree is equal to TA divided by 4 அப்படின்னு வருமா? TA divided by OT. Okay, what is cos 30 degree? Root 3 by 2. What is TA? தெரியாது. OT is 4.
இது 2 times வருமா? TA ஓட வேல்யூ 2√3 வருமா? ஆப்ஷன் A. Very good, very good. Yeah. Surya Vikesh Kani. A தான். A is the correct answer. Okay, good, good. Next question. Read பண்ணுங்க. In the given figure, RS is the tangent. RS is the tangent to the circle at the point L. And MN is the diameter. அப்படிங்கிறாங்க. Okay. MN is the diameter. If NML is 30 degree, then RLM is equal to என்னன்னு கேக்குறாங்க. RML. Okay, try to answer. Answer பண்ணுங்க. எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே. So one clue I will give you. Construct join L. OL வந்து join பண்ணிடுங்க. So OM is equal to OL வருமா? Radius of the circle. Okay, radius of the circle. So இங்க வந்து this is also R and this is also R. So இது வந்து ஒரு isosceles triangle வருதா? Are you getting an isosceles triangle? So isosceles triangle ஓட ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா அவங்களோட ஆப்போசிட்ல இருக்கிற angles will also be equal. So இது வந்து என்ன வரும்? 30 degree அப்படின்னு வரும். Okay. So பசங்களா this is என்னது? இது வந்து ரேடியஸா? இது டான்ஜெண்டா? So will this make an angle of? இது ஃபுல்லா will make an angle of 90 degree. இங்கேயும் 90 degree வந்துரும். ஓகே, இங்க பாருங்க. So எனக்கு பேசிக்கலி இந்த ஆங்கிள் தான் வேணும். I need to find that angle here. ஓகே. So அப்படின்னா இங்க வந்து ஃபுல்லா, so இப்போ இங்க இப்ப நான் MO இல்லாட்டி RLO angle RLO is equal to 90 degree. ஓகே, அப்படின்னா angle MLO plus angle MLR is equal to 90 degree. So இங்க வந்து already 30 degrees there. இது ரெண்டும் add பண்ணா you will get 90 degree. கரெக்டா? So MLO is 30 degree. Angle MLR is equal to 90 degree. So இந்த angle தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். Okay. So angle இப்போ வந்து இங்க RLM அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay. So RLM is equal to 90 minus 30. So that is equal to 60 degree. 60 degree option B, C. என்னெல்லாம் எனக்கு அங்க தெரியுது. Yes, option B is the correct answer. Vikesh, என்னாச்சு? இங்க ஃபுல்லா நீங்க 90 டிகிரினே கொடுத்துட்டீங்களா? Okay, don't worry. பரவாயில்ல. Okay, next question. Two concentric circle of radius. Radii 5 cm and 3 cm. Find the length of the chord, length of the chord of the larger circle which touches the smaller circle அப்படிங்கிறாங்க. Concentric circle னா என்னது பசங்களா? ஒரு சர்க்கிள்குள்ளார இன்னொரு சர்க்கிள் will be there. அவங்களோட சென்டர் வந்து சேமா இருக்கும். சென்டர் சேமா இருக்கா? சேமா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க? we need to find the length of the chord for the larger circle. இந்த larger circleக்கு கோடா இருக்கும் and smaller circle அது வந்து டச் பண்ணுது. so whatever it is touching the circle, it is a tangent. so இது வந்து என்னது? ஒரு tangent. ஓகேவா? tangent for the smaller circle. so இங்க இருந்து this is 5 cm ன்னு கொடுத்திருக்காங்களா? இங்க இருந்து இது வந்து 3 cm ன்னு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. பசங்களா நீங்க வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ரேடியஸ் இப்போ நீங்க வந்து சென்டர்ல இருந்து if you are drawing a line to the chord, it will bisect அப்படினு படிச்சிருக்கியா? so this will be 90 degree.
this will be 90 degree. So pasangla, this is making an hypotenuse, it is making an what do you say, right angled triangle. Idu 3, idu 5, hypotenuse is 5 அப்படினா this will be 4. அதே மாதிரி இதுவும் 4 ஆ இருக்கும். So இதோட length, இப்போ நான் இதுக்கு வந்து பேர் கொடுக்கிறேன் AB. Okay, so AB வந்து code, AB is equal to 4 plus 4. So that is equal to 8 centimeter. Simple question. Okay, next one. Answer பண்ணுங்க. Try to answer pasangla. In the given figure, tangents PA and PB. Tangents PA and PB to the circle centered at O from the point P are perpendicular to each other. Okay, so point P la irundhu PA யும் PB யும் வந்து perpendicular அப்படிங்கறாங்க. Okay, if PA is 5 cm, PA வந்து 5 cm இருந்துச்சு அப்படினா the length of AB ஓட length என்னன்னு கேக்குறாங்க. What is length of AB? If this is 5 cm, இதுவும் 5 cm ஆ, எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க? இது வந்து டைரக்ட் பைத்தகோரஸ் தியரம் தான். எனக்கு வந்து AB ஓட length தான் பசங்களா வேணும். இது ஆல்ரெடி 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this is making an right angled triangle. So right angled triangle அப்படின் போது AP square plus PB square is equal to AB square. Okay, so 5 square 25 plus 25 is equal to AB square. So 50 is equal to AB square. AB is equal to 25 root 25 வராது 5 root 2 centimeter வரும். எப்படி 5 root 2 ன்னு எழுதணும்? 50 வந்து இது பண்ணுங்க, 2 times 25, 5 times 5 1, 5 into root 2. Option B. Very good Surya, Rikesh and Kani. B is the correct answer. Super pasangla, super. Next question. So next question ka answer பண்ணுங்க. 45 degree கிடையாது, 46 seconds. In the given figure 80 is the tangent to a circle. Okay, PDF. Okay, PDF நான் வந்து கொடுக்கிறேன்டா, இப்படியாச்சும் நான் கொடுத்துறேன். Okay, 80 is the tangent to the circle centered at O if angle CAT is 40 degree, then angle CBA என்னன்னு கேக்குறாங்க. Okay, 45 seconds. Start answering. D. I have already said tangent radius பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 90 டிகிரியை போட வேண்டியதுதான். ஓகே, இங்க வந்து 40 டிகிரி அப்படின்னா இது வந்து 90 minus 40 which is 50 இங்க வந்து 50 வருமா பசங்களா? This angle will be 50. Okay, ஒரு angle we got. One angle we got 40, 50. Okay, so அதே மாதிரி பசங்களா AB is diameter. AB வந்து டயாமீட்டர்ல இருந்து இப்போ இப்படி ஒரு என்ன சொல்ல, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு அந்த சைடு வந்து சப்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு செமி சர்க்கிள்ல ஆங்கிள்ஸ் வந்து என்னவா இருக்கும்? I'm asking, this is diameter, கரெக்டா? This is diameter subtend பண்ணி ஒரு triangle we are making, or an angle is made, correct? This angle is made, this will be 90 degree. Very good. So this we got as 90 degree. So இது ஒரு triangle. அப்ப இந்த angle கண்டுபிடிச்சிடலாமா? So 90 plus 50 plus x அப்படின்னு கொடுத்துக்கோங்க, that is equal to 180. இது வந்து 140, you will get 140 plus x is equal to 180. X is equal to 40. Option D.
Option D. 100%. Very good. Sivasaran, Surya, Vikesh, Kani, Ariva, Priya. Yes. Good, good. 40 is the answer. Yes, pasangla. Very good, very good. Next question. Prove panna ketirukanga. Prove that in the given figure, AB and CD are the tangents to a circle centered at O. Is triangle BAC and triangle DCA வந்து ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்ட்டாங்க. என்ன பசங்களா பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாதா மேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க சென்டர் கொடுத்துருக்காங்க, டான்ஜென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு கன்ஸ்ட்ரக்ஷன் OAயும் OCயும் வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ OAயும் OCயும் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும், இந்த ஆங்கிளும் வந்து 90 டிகிரியா இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ நம்ம கிட்ட வந்து BCA இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் join OA and OC. OA and OC ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டும் ரேடியஸா? இந்த ஆங்கிள் will be equal to இந்த ஆங்கிளா? same base AC. And theorem 1 and 2. Construction of radius. 1 and 2 correct தான். Same base AC வருது. இப்போ பாருங்க பசங்களா, இப்போ வந்து இது வந்து R, கரெக்டா? இதுவும் வந்து R. So these two angles are equal, கரெக்டா? That is OAC. இப்போ வந்து triangle OAC is isosceles triangle னு நான் சொல்றேன். எப்படி மேம் அப்படின்னா, ரேடியஸ் வந்து two sides are equal. So angle OAC will be equal to angle OCA வா? அப்புறமேல் எனக்கு வந்துட்டு என்ன தெரியும்? this angle is equal. இந்த angle is 90 degree, இந்த angle is 90 degree னு எனக்கு தெரியும். கரெக்டா? Yes. Join the center 2 points. Okay. A tangent a circle is perpendicular. அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் வந்து இந்த ஆங்கிளும் சேமா? these two angles are same. கரெக்டா? இது வந்து 90 டிகிரி மேக் பண்ணும். ஓகே, ஸோ அப்படின்னு ஐசோசிலஸ் வந்துச்சு. அப்புறமேல என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து அந்த ரெண்டு சைடும் வந்து ஈக்குவல், ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல் அப்படின்னு காட்டணும். Any idea you have? இவ்வளோ நான் சொல்லிட்டேன், இனிமே நீங்க தான் சொல்லணும். OC is equal to ஓகே, இப்போ வந்து OA is equal to OCA. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சது நம்ம எழுதுவோம். BAO is equal to DCO. கரெக்டா? DCO which is equal to 90 degree. So இது ரெண்டும் ஈக்குவலா? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஆங்கிள் OAC is equal to angle OAC is equal to angle OCA. கரெக்ட். I want next step
டு ஆன்சர். மேம் அப்போ உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஓகே, 1 minute, நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், அதுக்குள்ள நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? ஓகே, சிம்பிள், வெரி சிம்பிள். நான் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, பரவாயில்ல. இதுக்கு நான் வந்து equation 1 is equal to equation 2 அப்படின்னு சொல்றேன். ஓகே, so I'll just add these two equation 1 and equation 2 அப்படின்னு ஆட் பண்ண போறேன். so add பண்ண என்னப்பா வரும்? angle OAC plus angle BAO is equal to BAO is equal to angle OCA plus OCA. Okay, OCA plus angle DCO வருமா? OCA and இதுவும் வந்து கேன்சல் ஆகி போயிருமா? ஏன்னா ரெண்டுமே ஒரு சைடு. அப்ப angle BAO will be equal to angle DCO வா? angle DCO வா? இப்போ இது வந்து ஆல்ரெடி நம்ம DCO BAO what is BAO and DCO அது ஆல்ரெடி ஈக்குவல் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. கரெக்டா? ரெண்டுமே 90 டிகிரி. ஆங்கிள் மேம் they all said the answer. where ஐயோ நான் பார்க்கவே இல்லை, சாரி. ஆட் பண்ணீங்கன்னா உனக்கு கிடைக்கும். add 1 and 2. angle OAB plus angle BAO. angle OAB plus angle BAC. that is equal to 90 degree. correct. அதேதான் இங்க பாருங்க. so இது வந்து OA, இது OC. ஓகேவா? நீங்க சொல்றதே தான் நம்ம 90 டிகிரியை இதை வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம். கரெக்டா? இது ரெண்டா நம்ம பிரிச்சுட்டு நீங்க வந்து ஆட் பண்ணி கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகே, கிளியர்? எஸ், போத் ஆட் தி equation angle BAC is equal to angle DCA. yes, whole angle will get by adding. yes, correct தான். ஓகே, so இங்க பாருங்க, equation 1 and equation 2 ஆட் பண்ணீங்கன்னா OAC plus angle BAO is equal to angle OCA plus angle DCO. ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்றோம், ஏன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல். இது ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா you will get angle BAC. இது ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா you will get DCA. hence proved. okay, next question. இது ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். ஆனா இட் இஸ் வெரி டைம் கன்சியூமிங். நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணல அப்படின்னா. ஓகே, இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் பசங்களா. பட் நீங்க வந்து நிறைய வந்து இதுல வந்து என்ன பண்ணும், இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இட் இஸ் லைக் 3 மார்க்ஸுக்கு அப்படின்னு கேட்டா 3 மார்க்ஸுக்கு செமையா கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே,
Okay, so இப்போ வந்து என்ன சொல்றாங்க, in the given figure PQ is tangent, okay வா, PQ is tangent to a circle centered at O and BAQ is 30 degree, show that BP is equal to BQ. Okay, BP is equal to BQ. பசங்களா நமக்கு வந்து BP is equal to BQ. இது வந்து நமக்கு வந்து prove பண்ணணும். Okay, so first thing I want to tell you is that இந்த ஒரு triangle you can see, right? You can see this triangle, ஒரு triangle இது make பண்ணுது, கரெக்டா? So the only way is that, only way அப்படின்னா இது prove பண்றதுக்கு ஒரு way வந்து என்னன்னா, இந்த ரெண்டு angle நம்ம வந்து same அப்படின்னு காட்டிடணும். Okay, இந்த ரெண்டு angle வந்து same காட்டணும் அப்படின்னா isosceles triangle மாறிடும். Isosceles triangle அப்படின்னா அதோட corresponding sides will be equal. So this is what we gonna do here. Okay, இங்க வந்து நம்ம இதுதான் வந்து first பண்ண போறோம். So அதுக்காக first நம்ம வந்து construction we have to do. Okay, join OQ. என்ன பண்ணணும், OQ வந்து join பண்ணணும். Okay, join construction கொடுத்ததுக்கு அப்புறம் join OQ. Okay, join OQ. Okay, so இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா join OQ ல வந்து இங்க வந்து உனக்கு OA அதே மாதிரி OB அதே மாதிரி OQ வந்து radius, கரெக்டா? These are the radius. Okay, so இது வந்து radius ஈக்குவலா இருக்கும். So consider triangle. இந்த triangle consider பண்ணலாமா? First AOQ வந்து first triangle consider. AOQ triangle consider பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா AO is equal to OQ or OA is equal to OQ, that is equal to radius. Okay வா? இப்போ இங்க 30 degree இருந்துச்சுன்னா பசங்களா இங்கேயும் 30 degree வருமா? இங்கேயும் 30 degree வருமா? இங்கேயும் 30 degree will come. Yes or no? அங்க வந்து 30 degree வரும், கரெக்டா? இங்க 30 degree னா இங்க 30 degree வரும் because isosceles triangle. So இங்க ரெண்டு 30 degree கிடைச்சிச்சு. So அதுக்கு நான் இங்க எழுதுறேன் angle AQO. Angle AQO is equal to 30 degree. Okay, angle AQO is equal to 30 degree. So இந்த triangle இந்த angle கண்டுபிடிக்கலாமா? இந்த angle கண்டுபிடிக்கலாமா? Yes or no? Yes, we can find. No, so using angle sum property. So angle AOQ is equal to 180 minus 60 வருமா? So that is equal to 120 degree. That is equal to 120 degree. You will get very good. என்னமோ ஓகே 120 சொல்லியிருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ட்ரையாங்கிளோடது கிடைச்சிச்சு. ஓகே, ஃபைன். அதேதான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். ஓகே சமீர், ஓகே சூப்பர் சமீர். 120 சமீர் சொல்லியிருக்காங்க. பசங்களா அதே ஃபாலோடு பை தட் ட்ரையாங்கிள். சாரி அதே ஃபாலோட் பை திஸ் ட்ரையாங்கிள் ஐம் கோனா டேக். பசங்களா this is a linear angle கிடைக்குமா? இது ஃபுல்லா 180 வருமா? So what will be this angle? Consider triangle OQB. Consider triangle OQB consider பண்ணீங்க அப்படின்னா angle QOB will be equal to 180 minus 120. So that will be equal to என்னது பசங்களா? That will be equal to 60 degree. Okay, so இங்க வந்து உனக்கு 60 degree கிடைக்குமா? Yes or no? Yes. Very good Samir. So actually this is radius. இது வந்து radius-ஆ, இது tangent-ஆ. It will make an angle of 90 degree. Yes. So பசங்களா இங்க வந்து இப்போ இது ஃபுல்லா 90 degree. எனக்கு வந்து இந்த angle மட்டும் தான் எனக்கு வேணும். Okay, I need that angle only. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இது 30 இருக்கு, இது ஃபுல்லா வந்து 19 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு வேணும், அதே மாதிரி இந்த ஆங்கிள் வேணும். இந்த ஆங்கிள் கிடைச்சிச்சுன்னா ஐ வில் கோ டு திஸ் ஆங்கிள். அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் எனக்கு கிடைச்சிடும். ஸோ அப்படி நம்ம ஃபாலோட் பை அது பண்ணணும். ஓகே, இது ஃபுல்லா 90 டிகிரி வரும், இதுவும் வந்து ஃபுல்லா 90 டிகிரி வரும். ஸோ திஸ் இஸ் tangent and the radius. ஸோ இங்க 60 டிகிரி வருது, இது ஃபுல்லா 90, இது ஃபுல்லா 90 டிகிரி வருது. எனக்கு இந்த ஆங்கிள் மட்டும் போதும்.
அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? Angle QPO is equal to angle QPO. Okay, அது வந்து 30 degree. வரும். We will find it. So I'm asking how to find this. இப்போ நம்ம இது 30. இந்த angle எனக்கு வந்து இந்த triangle இந்த angle எப்படி கண்டுபிடிக்கிறது? In triangle OBQ. 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 Okay, OBQ. Angle sum property, angle QPO. QPO. ஓகேடா, இது கிடைச்சா உனக்கு வந்து இந்த இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறேன். மேம் இது பட் தியரம் அப்படின்னா பிபிடி தியரம். பிபிடி தியரமா? ஓகே, இங்க பாருங்க, ஈஸி தான். So since this is x so இங்க பாருங்க, this is radius. ஐயோ எல்லாமே அழிச்சிட்டேன். ஐயோ, this is radius, this is also radius. Okay, this is radius, இதுவும் radius வரும். So அப்படினா இப்போ நான் வந்து consider triangle OQB. OQB. ஓகேவா? OQB ல வந்து angle OBQ. பாருங்க, OBQ will be equal to triangle OQB. OQB. ஏன் பசங்களா? Isosceles triangle. Okay, so if I am taking it as இது வந்து நான் x இது equal to x அப்படின்னு எடுத்தா 2x plus 60 degree will be equal to 180 degree. So 2x is equal to 120. You will get x is equal to கரெக்ட் தானப்பா? 60 வரும். இங்க வந்து 2x 2x is equal to 120 degree. x is equal to இது எப்படி? x 120 60 அந்த சைடு போகும்போது 120 120 will get x is equal to 60. x is equal to 60 கிடைக்குதா? x is equal to 60. Are you getting x is equal to 60? That is angle OQP is equal to 60 கிடைக்குதா? இப்போ பாருங்க, இந்த angle வந்து எனக்கு 60 கிடைச்சிச்சு. அதே மாதிரி இப்போ வந்து எந்த கலர் நான் யூஸ் பண்றது? இங்க இருக்கிற இந்த குட்டி angle இருக்கு இல்லையா, அதுவும் வந்து உனக்கு 60 அப்படின்னு கிடைச்சிருக்கணும். ஸோ அப்படின்னா எனக்கு can I find this angle? இப்போ பாருங்க, consider triangle OPQ. OPQ. ஸோ இப்போ வந்து இது எப்படி இருக்கு தெரியுமா? This is the tangent, this is the radius. ஸோ இது வந்து இங்க ஒரு triangle இருக்கு, இங்க நமக்கு வந்து 16 கிடைச்சிச்சு. I need to find this angle here. Okay, இது ஃபுல்லா 90 டிகிரியா? இது ஃபுல்லா 90 டிகிரி. இங்க பாருங்க, angle OQP. OQP is equal to 90 degree. Angle OQP is equal to 90 degree. இதை வந்து எப்படி எழுதலாம்? OQP வந்துட்டு OQB, angle OQB plus angle BQP. Angle BQP is equal to 90 degree. இந்த angle OQP you got it as 60 degree. 60 plus angle BQP is equal to 90 degree. Angle BQP is equal to 90 minus 60 is 30 degree. So in the angle, so this angle you got it as 30 degree. Okay, this angle 30 degree. Yes, 30 degree. Okay, so pasangla, this is also a linear line. இங்க வந்து 160 அப்படினா, இங்க 160 அப்படினா, இங்க வந்து சாரி இங்க 60 அப்படினா, இங்க பசங்க என்ன வரும்? 180 minus 60 you will get. So that is equal to 120 you will get. So இந்த angle வந்து உனக்கு 120 அப்படின்னு கிடைக்கும். Okay, so that is இங்கே நான் எழுதுறேன் for continuation. Angle QBP. Angle QBP is equal to 120 degree. So ரெண்டு angle இருக்கா? So angle BPQ கண்டுபிடிக்கலாமா? BPQ is equal to
இந்த ரெண்டு ஆட் 120 இது வந்து 150 வருமா 180 minus 150 that is equal to 30 degree you will get. So இந்த angle வந்து உனக்கு 30 degree அப்படின்னு கிடைக்கும் இந்த angle. So பசங்களா consider this triangle. So consider எந்த triangle தெரியுமா? Consider OPQ. OPQல வந்துட்டு two angles are equal. Full of அது அப்படிதான்ப்பா இருக்கும். So அவங்களே ஒரு குட்டி டயக்ராம் கொடுத்திருக்காங்க கரெக்டா? So that is fine. டயக்ராம ஜூம் பண்ணணுமா? எனக்கு ஜூம் பண்ணலாம் தெரியாதுடா. ஓகே நான் I will send the PDF correctly. ஓகே OPQ எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்லைடு ஒரு சைடு போயிடுச்சு. நான் எழுதுனது அங்கேயே இருக்கு. ஓகே பரவாயில்ல சுதீஷா டோன்ட் வரி. ஓகே angle OPQ பசங்களா angle triangle OPQ sorry OPQ எடுக்க வேணாம். ஓகே அது பெரிய triangle. நம்ம குட்டி triangle தான் எடுக்கணும். triangle BQP எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு angle சேமா எதெல்லாம் angle BQP is equal to angle BPQ which is equal to 30 degrees. So I can say triangle BQP is isosceles. இது வந்து ஒரு isosceles triangle அப்படின்னு நான் வந்து எடுத்தா அவங்களோட corresponding sides இதோட corresponding side வந்து இதோட corresponding side is this. So which implies BP is equal to BQ. Hence proved. Wow. PDF with solution. Okay. Find AC and BC. பண்ணலாம். Okay, we will do that. அந்த மாதிரி question we have. இது clear-ஆ பசங்களா? This question is kind of என்ன சொல்லலாம்? First நீ வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். இது வந்து இன்னொரு வாட்டி நீ வந்து ட்ரை பண்ணணும் ஓகேவா? அப்ப நீ வந்து உனக்கு வந்து நல்ல ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் given. ஃபர்ஸ்ட் வந்து ரேடியஸ் வரைஞ்சிரணும் because tangent is given. ஓகே சோ ஃபர்ஸ்ட் 30 அப்புறமேல இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள் அப்புறமேல நெக்ஸ்ட் மூணு ட்ரையாங்கிள் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். மூணு ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணாதான் அந்த ட்ரையாங்கிள் ஐசோசிலஸ்னு வரும். ஐசோசிலஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்படின்னா BP is equal to BQ அப்படின்னு hence proved அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ ட்ரை திஸ் சம் ஒன்ஸ் மோர். இதுவே வச்சு ஸ்டாப் பண்ணாதீங்க, இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணுங்க சரிங்களா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Next question. In the given figure, AB, BC, CD, DA are the tangents to the circle with the center O forming a quadrilateral ABCD. Show that angle AOB plus angle COD is equal to 180 degree. Easy question. This is in your NCERT, correct? NCERT le idhe oru model. PQRS mark பண்ணுங்க. சமீர் மேம் நாங்களே சொல்றோம், நீங்க வந்து மார்க் பண்ணுங்க. கரெக்ட் தான் பசங்களா, வெரி குட். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது லைக் யூ கேன் ஆன்சர். ஓகே நான் அங்கே போய் அந்த PQRS வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு வந்து உனக்கு வந்து தோணுது அப்படின்னா நீ வந்து அந்த சாப்டர் நல்லா படிச்சிருக்க. ஓகே எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்லீஸ்ட் உனக்கு ஸ்டார்ட் சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கே டேய் நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ if you can start the question you can find the answer also. ஸோ இப்போ வந்து எல்லா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் PQRS எல்லா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் PQRS அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஓகேவா? ஸோ மார்க் PQRS. ஓகே நெக்ஸ்ட் ஜாயின் OP OQ OR OS எல்லாரையுமே ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகே ஸோ OP OQ OR OS எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சு. வரேன் ஐ வில் கம் டு தட் கொஸ்டின். ஓகே ஜாயின் பண்ணியாச்சா? ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இங்க இருந்து ஐம் ஜஸ்ட் மார்க்கிங் ஆங்கிள்ஸ். ஓகே 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு ஆங்கிள்ஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் we have to consider two triangles
consider triangle SOA and triangle POA. Triangle SOA and POA அப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதுல இருந்து what we can say OA is equal to OA. Okay, because common side okay, common side அப்புறமேல் வந்துட்டு OS is equal to OP, radius of the circle. Okay, next வந்து பாத்தீங்கன்னா AS is equal to AP, theorem number 2. Okay, theorem number 2. இது வந்து external point. இந்த சர்க்கிளுக்கு A அப்படிங்கிறது ஒரு external point. So அப்போ AP யும் AS யும் வந்து tangent-ஆ மாறிடும். இந்த yes. In a trapezium, opposite sides of the angle are equal to 180. Correct. Okay, yes. So இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து by CPCT what you can say அவங்களோட angle 1 will be equal to angle 8 அப்படின்னு நீ வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி by SSS theorem you can say triangle SOA is congruent to triangle POA அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அப்புறமேல இது வந்து equation number 1 அப்படின்னு எழுதிக்கோ. ஓகேவா? ஸோ similarly angle 1 is equal to angle 8, angle 2 will be equal to angle 3, angle 4 will be equal to angle 5, angle 6 will be equal to angle 7. So இது equation number 1, equation number 2, equation number 3, equation number 4. Okay, so பசங்களா ஒரு point line joining the center, external points bisects the subtended angle correct தான்ப்பா, அப்படியும் பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் எனக்கு ஈஸியா I felt that's why. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு சுத்தி இருக்கிற ஆங்கிள் எப்பவுமே 360 டிகிரியாக இருக்கும். கரெக்டா? ஸோ அப்படின்னா angle 1 plus angle 2 plus angle 3 plus angle 4 plus angle 5 plus angle 6 plus angle 7 plus angle 8 is equal to 360. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? angle AOB plus angle COD. AOB. So that is angle AOB is equal to angle 1 plus angle 2. அதே மாதிரி COD. Angle COD is equal to angle 5 plus angle 6 வரும். இது வந்து நம்ம வெரி குட் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து நம்ம எப்படியாச்சும் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ angle 1 is equal to angle 8. ஸோ angle 1 is equal to angle, அப்போ எல்லாமே angle 1 2 times of angle 1 வரும். கரெக்டா? 2 times of angle 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க 2 types of angle 2 வரும். 2 times of angle 2, 2 times of angle 2. இது ரெண்டுமே ஈக்குவல். எஸ், அதே மாதிரி எனக்கு வந்து 5 and 6 வரணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா 2 times of angle 5 since இது ஈக்குவலா. ஓகே, அப்படின்னா பிளஸ் 2 times of angle 6, so that is equal to 360. ஓகே, இதுல இருந்து 2 வெளியில எடுத்தோம் அப்படின்னா we will have angle 1 plus angle 2 plus angle 5 plus angle 6, that is equal to 360. 2 and 360 will go by 180 degree. So therefore angle 1 plus angle 2 plus angle 5 plus angle 6 is equal to 180 degree, hence proved. Clear? Done. Very good Samir, very good. Anime vlogger, very good Surya, very good. Yes. See, circle of radius 4 centimeters, is that? Yes, Surya, you can go and watch என்ன சொல்லலாம், sample paper question தானப்பா அது. sample paper question அது சால்வ் பண்ணியிருப்பேன். so you can check on that. okay, செக் பண்ணிக்கோங்க. yes, okay. next question. இது வந்து என்னன்னா சேம் பேட்டர்ன், உன்னோட என்சிஆர்டியில் இருக்கிற அதே கொஸ்டின் தான் இது. ஓகே, என்சிஆர்டியில் இருக்கிற அதே கொஸ்டின், ஆனால் வந்து என்சிஆர்டி மாடலில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க.
Okay, in the given figure, AB is diameter of the circle with center O. With center O, AQ, BP and PQ are tangents to the circle. Prove that POQ is 90 degree. இது 90 degree அப்படின்னு prove பண்ணும். Yes? Okay. So what do you have to do? Construction பண்ணலாமா? Mark a point. இதை வந்து நான் PA, PQR எடுத்துக்கிறேன். So join PR. Okay வா? Construction that is equal to construction அப்படின்னா join OR. ON இல்லாட்டி OC. Yes, anything you can take. நான் பாயிண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் what do you have to do? Same process. பசங்களா இந்த ஆங்கிள் எல்லாம் நான் வந்து this angle I will give it as 1, 2, 3 and 4. ஓகேவா? 4 angles I will be giving. angle நமக்கு வந்து எது சூட்டபிளோ அது அப்படி நீங்க வந்து மாத்தி எழுதிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 So 1 2 3 4 வரும்போது ரெண்டு triangle நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். So what are the triangles? So triangle BOP and triangle ROP. BOP and triangle ROP consider பண்ணலாமா? So அதில இருந்து என்ன எழுதலாம்? OP is equal to OP ஏனா வந்து common side OP is equal to OP is common side. பசங்களா BP is equal to BR. Theorem number 2. Okay, tangent இல்லையா? tangent வரும். It's an external point ல இருந்து ரெண்டு tangents. Okay. So next one OR and OR is equal to OB. Radius of the circle. So by SSS theorem, triangle BOP is congruent to triangle ROP. BOP is congruent to triangle ROP. அதில இருந்து by CPCT, lady CPAT, whatever it is, angle 1 is equal to angle 2 அப்படின்னு எழுதலாமா? Yes. Similarly, angle 3 will be equal to angle 4. Okay. So பசங்களா இங்க பாருங்க, angle POQ, angle POQ is nothing but angle 2 plus angle 3 இது எப்படியாச்சும் கொண்டு வரணும். SS criterion. Okay, sorry, தீரம் கிடையாது, criterion. சரிப்பா. Okay, so அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஆட் பண்ணா 180 வருமா? angle 1 plus angle 2 plus angle 3 plus angle 4 is equal to 180 degree. Okay, so angle 1 plus angle 2 எனக்கு angle 2 வேணும். So 2 times of angle 2 plus 2 times of angle 3 is equal to 180 degree. 2 வெளியில எடுத்துடலாமா? angle 2 plus angle 3 will be equal to 180 degree. Okay, so இது ரெண்டும் cancel ஆயிரும். So angle 2 plus angle 3 will be equal to 90 degree. Hence proved. Yes. Okay. இந்த question பாருங்க, ஈஸியான question தான் இது. ஓகேவா? வெரி ஈஸி question. ஆனா கொஞ்சம் நீ உட்கார்ந்து கொஞ்சம் பார்க்கணும். Yes. We can prove அப்படிங்கறாங்க. Okay, external point. Okay. பசங்களா இங்க பாருங்க. A circle with center O and radius r centimeter. R வந்து 8 centimeter. Is inscribed in a quadrilateral ABCD in which P, Q, R, S are the points in contact as shown. If AD is perpendicular. If AD is perpendicular to DC and BC is equal to 30. இது ஃபுல்லா 30 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 30 centimeter and BS
BS வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 24 சென்டிமீட்டர். அப்படி நான் find the length of DC. இது இந்த length கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பாத்தீங்களா இதுல வந்து A B C D எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸா, இந்த சர்க்கிளோட எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸா, ரைட்? ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க BS வந்து 24 கொடுத்திருக்காங்க. இப்போ BS is a tangent. BR is a tangent. Since it is very good. Correct answer சொல்றீங்க. Okay. So BS is equal to BR. So BS வந்து 24 இருந்துச்சுன்னா BR வந்து என்னவா இருக்கும் 24 ஆக இருக்கும். So BR is equal to 24. BR வந்து என்னப்பா இருக்கும் 24. பாத்தீங்களா இது ஃபுல்லா 30 டா. BC is equal to 30. ஓகேவா? So 30 minus 24 is equal to 6 வருமா 6 centimeter, which is RC. RC உனக்கு இதுல இருந்து கிடைச்சிருமா? இங்க வந்து RC 6 centimeter கிடைக்குமா? Time is passing so fast. ஆமாப்பா ஆமா சைலேஷ். எஸ். ஓகே. ஸோ இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னா பாத்தீங்களா இதுவும் 6 சென்டிமீட்டராடா, இதுவும் 6 சென்டிமீட்டரா. RC is equal to QC. 6 centimeter is equal to 6 centimeter because இது ஒரு tangent, sorry இது ஒரு external point, இது ஒரு tangent. 14 centimeter. ஸோ இங்க இதெல்லாம் ஓகே. இங்க வந்து 8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்படின்னா இதுவும் 8 சென்டிமீட்டரா, இதுவும் 8 சென்டிமீட்டரா, இது 8 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து இது வந்து it makes an angle of 90 degree. It will make an angle of 90 degree. பாருங்க, this is tangent, this is radius. It will make an angle of 90 degree. பசங்களா இது நான் வந்து சொல்றேன், you have to write, okay, because it's for 3 marks. நீ வந்து அது எழுதணும். இப்போ நான் சொல்றது இப்போ இங்க இப்படி எல்லாம் எழுதி இருக்கேன்ல, so you have to write it. So since OQ is perpendicular, OQ வந்து perpendicular to DQ. DQ இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து 90 டிகிரியா இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரி இருக்கும், ரைட்? OP is perpendicular to DP. ஓகே, ஸோ இது ரெண்டும் இந்த 3 ஆங்கிளுமே 90 டிகிரினா இங்கேயும் 90 டிகிரியா, இங்கேயும் 90 டிகிரியா. ஸோ தட் இஸ் PQ is equal to OQ is equal to DQ is equal to PD. Since POQD is a square, இது வந்து ஒரு ஸ்கொயர் மேக் பண்ணுமா. ஸோ ஹியர் இட் இஸ் ஆல்சோ 8 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோர் DC ஓட வேல்யூ வில் பி 8 plus 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். எஸ். X plus 2y is equal to 2. 4x plus 8y is equal to 2. Multiply பண்ணுங்க, ஓகே? First, we need tough questions. This is your PYQs, okay? PYQ ல இருந்து எடுக்கிறது தான். ஓகே, PYQ நம்ம வந்து சால்வ், இதுதான் PYQ சால்வ் பண்ற டைம். ஸோ PYQ நம்ம வந்து சால்வ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In the given figure, O is the center of the circle. AB and AC are tangents drawn to the circle from the point A. If BAC is 65 degree, then find the measure of BOC. Very easy. இது 90 degree, இது 90 degree. இது full add பண்ணா 360 Okay. Ma'am, I am having doubt. We should prove. Ma'am, I am having one doubt. How we should prove that PODQ is a square in the question லையா? இருங்க, இது மட்டும் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, since OB is perpendicular to AB, angle ABO is equal to 90 degree is equal to angle ACO. Okay, so angle sum property use பண்ணலாம். 65 plus 180 degree plus x is equal to 360. இங்க 5 வந்துரும். 4 1 245 plus x is equal to 360 degree. X is equal to 360 minus 245. 5 வரும். இங்க 5 minus 4 is 1. 3 minus 2 is 1.
Okay. Equation 0-வா மாறிடும். இருங்க பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन கிடையாது. This question இதுவும் வந்து அதே மாதிரி தான். Straight line should be 180 degree. அப்படி நீங்க வந்து பண்ணலாம். Opposite cyclic quad. That's why you can equal ஆகிடுச்சு. புரியல எனக்கு. Maybe x and y will be equal. Right? Okay. In the given figure, a circle is inscribed in a quadrilateral ABCD in which angle B is 90 degree, AD is 7 centimeter and AB வந்து 20 centimeter. AB is 20 centimeter and DS is 3 centimeter. Then find the radius of the circle. So you have to find radius of the circle. இது 3 na, இது 3 ya. Okay, so இது 17. இது fulla 17. Okay, 17 minus 3 வந்து 14 வருமா இங்க. இங்கேயும் 14 வருமா 14. So இது fulla 20. இது fulla 20 பசங்களா. இது வரைக்கும் 14 அப்படினா இங்க இருந்து 6 right 6 centimeter. So this is making an angle of 90 degree. இதுவும் வந்து ஒரு making an angle of 90 degree. அப்படினா இதுவும் 90 degree வரும். இப்போ இது 6 centimeter அப்படினா இதுவும் 6, இதுவும் 6, இதுவும் 6. So radius R is equal to 6 centimeter. Okay. இருங்க நான் அது மல்டிப்ளை பண்ணி பார்க்கறேன். ஓகே. Maybe அதோட x and y equal ஆகி லேடி question தப்பா இருக்கலாம். Okay, that is the two case scenarios. Yes. Next question. So very easy question. இங்க பாருங்க. In the given figure, O is the center of the circle. QPR is a tangent to it at P. Prove that angle QAP plus angle APR இது ரெண்டும் equal to 90 degree அப்படின்னு நம்ம வந்து prove பண்ணணும். 90 degree னு prove பண்ணணும். பசங்களா, since OA is equal to OP. Okay, OA is equal to OP. இது radius. So this is equal to this. So that is in triangle POA ல இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா. சோ அப்படி இருக்கும்போது angle OAP plus angle OAP is equal to OPA. Angle OPA. Angle OAP இதுவும் வந்து சேம். ஓகேவா பசங்களா, இது ஃபுல்லா 90 டிகிரியா? எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ வந்து இது வந்து இப்போ பாருங்க, இந்த OP is perpendicular. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன எழுதணும்? OP is perpendicular to the tangent PR. Right? So that is இது ஃபுல்லா வந்து it makes an angle of 90 degree. So therefore angle இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? OPA plus angle APR. Angle APR is equal to 90 degree. பசங்களா, OPA க்கு பதிலா OAP சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? OPA க்கு பதிலா OAP சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. OAP plus angle APR is equal to 90 degree. பசங்களா இங்க பாருங்க, since angle QAP is equal to angle OAP, ரெண்டுமே சேம் ஆங்கிள் தான். நீ இப்படி சொன்னாலும் அதே மாதிரி இப்படி சொன்னாலும் it is the same angle. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது angle QAP plus angle APR is equal to 90 degree. Hence proved. How can I score centum? Ma'am, at last leaderboard. காட்டுறேன். இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. Easy, right? Okay, so what was the question?
ஏதோ யாரோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படியே. How to cover fast NCERT syllabus மேம், sums fast. லீடர் போர்டா. ஸோ பசங்களா இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ், இது வந்து ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேவா? நம்ம வந்து கொஸ்டின்ஸ் நம்ம வந்து வில் சால்வ், டோன்ட் வரி, ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னமோ கேட்டிருந்தீங்களே, என்சிஆர்டி எப்படி ஃபாஸ்ட், இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கிறத வந்து விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டைமில் என்சிஆர்டி சால்வ் பண்ணுறது வாட் எவர் த இப்போ ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட என்சிஆர்டி மட்டும் சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஐ எம் என்ன சொல்லலாம், வீக் இன் திஸ் சர்க்கிள்ஸில், அப்படின்னா சர்க்கிள்ஸோட என்சிஆர்டி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க, ஈஸியாக இருக்குது. ஓகே, கிவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேம். ஓகே, ஓகேடா, ஓகே. ஸோ லீடர் போர்ட் காட்டணும் அப்படின்னா வியூ லீடர் போர்ட். இன்னைக்கு வந்து வெரி கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்தாங்க, ஏன்னு தெரில. ஓகே, ட்ரிக்னோமெட்ரிக்கு என்சிஆர்டி இஸ் வெரி வெரி ஃபைன். ஐ வில் கெட் சென்டர் மேம். சூப்பர் டா தருண், அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சூர்யா, விகேஷ், கனி, பிரியா அண்ட் சிவசரன், அறிவு. ஓகே, எஸ். ஸோ ஐ வில் see you in the next session. 4 PM செஷனுக்கு பார்க்கலாம். கேம் ஓவர். இப்படி போனால் என்னோட கேம் ஓவர். சும்மா ஃபேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஐ வில் see you on the next session. போய் சாப்பிட்டுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு come to the next session. Okay, so this is your Srishma. I'm leaving. I will see you in the next session. Bye bye and take care.